गुरु गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமக. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டாட் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் புரட்டாசி மாத காலபுருஷ தத்துவத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு ரொம்ப 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 முக்கியமான வகுப்பு. அதனாலதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த டைட்டில்ல போட்டிருந்தோம். இது நான் ஏதோ புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணுன்ற கோணத்துல சொல்லி கொடுக்கறது தான் இந்த காலபுருஷ தத்துவத்தோட டோட்டல் கான்செப்ட். இந்த இதுவரை எடுத்த வகுப்புகள் அனைத்துமே அஹ், நம்ம அந்த பிரபஞ்ச இயக்கத்தை ஓரளவு சரியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். நம்ம விதிகளை காலங்காலமா மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால, வணக்கம். மனப்பாடமே பண்ணிட்டு விதிகளை மட்டும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால வந்த சில பிரச்சனைகளால ஜோதிடம் சரியாக பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூடோ சயின்ஸா போயிடுது அப்படின்ற ஒரு ஒரு காரணத்தினால் பிரபஞ்சம் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி தன்னைத்தானே பிரபஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளும். அதாவது இயற்கை தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். பஞ்சபூத தத்துவம் எப்படி இயங்கும்னா, ஒரு பூதம் சரியா செயல்படலைன்னா இன்னொரு பூதம் வழியா அதை சரி செய்யும். வெற்றிடத்தை அது நிரப்பும். சோ தவறுகள் ஏற்படுவது, அதை சரி செஞ்சுக்கிறது, உடம்பு நோயால பாதிக்கப்படும் பொழுது உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும் சிறிது ஓய்வு கொடுத்தா. சோ அந்த வகையில ஒரு கருவியா தான் நான் செயல்படுறேன். நம்ம மக்கள் மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஒரு விஷயத்த ஒரு சார்ந்து முடிவெடுக்கும் பொழுது இன்னொரு விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்றதுல பாக்குறதுக்கு கூட தயங்கிடுவான். அததான் அண்ணாதுரை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதை போய் படிச்சாதான் தெரியும் அப்படின்றதுனால ஒரு விஷயத்தை சார்ந்து அதை மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் எல்லா விஷயத்திலையும் உள்ள போய் அதுல என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு ஆராய்ஞ்சாலே ஞானம் கிடைக்கும். அதை நோக்கிதான் நீங்க எல்லாம் பயணிக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களை எக்ஸிஸ்ட் பண்றேன். அப்ப ஜோதிடத்தை அடிப்படையில வெறுக்கிறவங்க நான் சொல்ற இந்த காலபுருஷ தத்துவ வீடியோக்களை முழுசா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரும். அது உண்மையான ஒரு அறிவியல் அப்படின்றது புரியும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. சோ நான் மத்த குருமார்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, நான் தான் சொல்லிக் கொடுக்கிறேன்ற தற்பெருமை பேசிக்க விரும்பல. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனா அத எல்லாரும் சரியான விதத்துல இவ்வளவு நாள் ஜோதிடம் பிராக்டிஸ் பண்ணவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் வருத்தமா இருக்கும். அதனால இந்த புரிதலை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எடுக்கிற வகுப்பை கூடுமான வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், வருங்காலத்துல எல்லாருக்கும் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சோ இது ஒரு மிக அடிப்படையான ஒரு விஷயம். சரியா? சோ நம்ம இன்னைக்கு கிரக பார்வைகள் அப்படின்ற தலைப்புல இணைஞ்சிருக்கிறோம். கிரக பார்வைகள், கிரக இணைவுகள், இவ்வளவுதான் ஜோதிடமே. சரியா? ஜோதிடத்தோட மொத்த கான்செப்டுமே ராசிக்குள்ள எத்தனை கிரகம் சேர்ந்து இருக்குது, அப்ப 2 கிரகம் சேர்ந்து இருந்துச்சுன்னா கூட்டு கிரக விளைவுகள் நம்ம பார்க்கணும். அப்ப 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஈக்குவலா கிரக பார்வைக்கு வலிமை இருக்குது அப்படின்றதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை தாத்பரியம். அப்ப கிரக இணைவுகளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அது மாதிரி கிரக பார்வைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சூரியன் சந்திரனை பார்க்கலன்னா பூமியில நைட்ல ஒளியே கிடையாது. சோ அப்ப கிரகத்தோட பார்வை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும். சரியா? இதே மாதிரி சூரியனோட ஒளி எல்லா கிரகங்களுக்கும் படுது, அது பூமியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அவை தூரமாக இருப்பதனால் நமக்கு சரியா தெரியல. ஆனாலும் நம்மளால வெறும் கண்களாலேயே
சுக்கிரனையும் வெறும் கண்களாலேயே, சனியையும் வெறும் கண்களாலேயே எல்லா கிரகத்தையுமே பார்க்க முடியும் நைட் ஸ்கைல. சரியா? ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், அதெல்லாம் நட்சத்திரம்னு நெனச்சுருவோம். வானத்துல நெறைய சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கிறதுனால, அந்த 10ஓட 1, 11 அப்படின்ற ஒரு புள்ளியா நம்ம கிரகத்த நெனச்சுருவோம். ஆனா, அந்த கிரகம் தனியா நமக்கு தெரியும். நட்சத்திரம் தனியா தெரியும். அப்ப வானத்த கூர்ந்து பார்க்கிறவங்களுக்கு, இது கிரகம், குரு அங்க நிக்கிறாரு. இது வந்து செவ்வாய், இது விடிவெள்ளி அப்படின்றது தெரிஞ்சிரும். அப்ப நம்ம கொஞ்சம் இப்பலாம் மேக்னிஃபையிங் ஃபோன்ஸ் வந்துருச்சு. அதுல ஜூம் பண்ணி பார்த்தாலும், கிரகங்கள் நமக்கு தெளிவா கண்ணுக்கு தெரியும். சரியா? அப்ப கிரகங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியும் பொழுது, இரவு நேரத்துல, அதிலிருந்து வர ஒளி நமக்கு பூமியில படுதுன்றத நம்ம உணர்றதுக்காக சொல்றேன். அப்ப சந்திரனோட ஒளி நமக்கு படுறா மாரி, கிரகங்கள்ல இருந்து படுற ஒளி நேரடியாக நமக்கு படுது. நம்ம உடம்புல படுது. பூமியில எல்லா இடத்துலயும் படுது. அது மாரி அது அது வந்து சந்திரனில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. டெய்லி. அப்ப கிரகங்களின் பார்வை நமக்கு நேரடியாக பூமியில விழுவுது. சந்திரனில் பட்டு விழுவுது. அதனால இந்த கான்செப்ட்ட கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பொதுவா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிற விஷயம் வந்து 7ஆம் பார்வை கிரகங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு கிரகம் தான் நிக்கிற இடத்துல இருந்து 180 டிகிரிய ஸ்ட்ரெய்ட்டா பார்க்கும். அப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா, இப்ப நீங்க 100 பேர் இருக்கிறீங்கன்னா, 100 பேர நான் நேரா பார்க்கிற மாரி. அப்ப அந்த 180 டிகிரி நம்ம பார்க்கிறது முழுக்க முழுக்க மேக்ஸ். நீங்க வந்து ஒரு கேரம் போர்ட மனசுல வச்சுக்கோங்க. இல்லன்னா ஒரு ஸ்னூக்கர் டேபிள், ஒரு பில்லியர்ட்ஸ் அந்த டேபிள ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரம் போர்ட்ல இருக்கிற ஸ்ட்ரைக்கர நீங்க 30 டிகிரில 30 டிகிரில லெஃப்ட் சைடுல அடிச்சீங்கன்னா, அது 30 டிகிரில பட்டு 30 டிகிரில ரைட் சைடுல போயிட்டு, திருப்பி அங்கருந்து 30ல போயிட்டு, திருப்பி இப்டி 30. அப்ப எவ்ளோ வெலாசிட்டில நீங்க கேரம் போர்டுல காயின் அடிக்கிறீங்க அப்டின்றத பொறுத்து, அது வேகமா போயிட்டு வரும். வேகம் குறைஞ்சிருச்சுன்னா, அது நின்றும். அப்ப உங்க வேகம் இருக்கிற வரைக்கும் அது சுத்திக்கிட்டே இருக்கும். அன்டில் அது ஒரு பாக்கெட்ல விழுற வரைக்கும். இந்த தியரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரம் போர்டுல நீங்க ஒரு கோணத்துல ஒரு சாய்ச்சி லெஃப்ட் சைடுல இருக்கிற வால்ல பார்த்து அடிக்கும்போது, லெஃப்ட் சைட்லயோ, ரைட் சைட்லயோ ஸ்ட்ரெய்ட்டாவோ அடிக்கும் பொழுது, அது இங்கேருந்து நேரா போய் அந்த வால ஹிட் பண்ணி, எந்த கோணத்துல அடிச்சீங்களோ, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த கோணத்துக்கு ஏத்தா மாரி திரும்பும். நீங்க எந்த 45 டிகிரி அடிச்சீங்கன்னா, 45 டிகிரில திரும்பும். 30 டிகிரில அடிச்சீங்கன்னா, 30 டிகிரில திரும்பும். அது எந்த கோணத்துல அடிக்கிறீங்களோ, அந்த கோணத்த ஹிட் பண்ணி, அந்த இதுக்கு ஆப்போசிட்ல திரும்பி, அங்க ஹிட் ஆயி, அதிலிருந்து இப்டி வந்து இப்டி வரும். அப்ப லெஃப்ட் சைடுல அடிச்சீங்கன்னா, அது மேல நார்த் சைடுல போயிட்டு, வெஸ்ட் சைடுல போயிட்டு, இந்த சைடு நம்ம நம்ம கைக்கே வரும். திருப்பி இந்த இடத்துல பட்டு திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம வேகமா அடிச்சோம்னா. அப்ப நம்ம சரியான கோணம் பார்த்து அடிச்சோம்னா, அது அந்த பாக்கெட் இருக்கிற இடத்துல போய் விழுவுறதுக்கு நம்ம எய்ம் பண்ணி அடிக்கணும். அப்ப கேரம் போர்ட்ல எப்படி நம்ம ஒரு காயின பாக்கெட் பண்றதுக்கு ஒரு கோணத்தை பார்த்து அடிக்கிறோமோ, அது மாரி கிரகங்கள் கோச்சாரத்துல வரும் பொழுதோ, அல்லது நம்ம ஜனன காலத்துல இருக்கும் பொழுதோ, அத நமக்கு தேவையான கோணத்துல நம்ம போய் நின்னுக்கிட்டா, நம்ம அந்த ரிசீவ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத இடத்துல அதுலருந்து ஒதுங்கிக்கிட்டா, அந்த நெகட்டிவ் எனர்ஜிலருந்து தப்பிச்சுக்கலான்றது எப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்க வேண்டியது கேரம் போர்டு, இல்லன்னா அந்த பில்லியர்ட்ஸ் போர்டு. அதுல அந்த ஸ்னூக்கர் டேபிள்ல வந்து நீங்க அந்த கியூப், காயின் இத வச்சு பால வந்து அடிப்பீங்க. அது மூலியமா என்ன ஆகும், உங்களுக்கு இன்னொரு பால்ல பட்டு, அந்த பால் இதே கேரம் போர்டு மாரியே எந்த கோணத்துல அடிக்கிறீங்களோ, அந்த பட்டு, அதுல பட்டு, அதுல பட்டு வரும். இப்ப ஒரு பால் அடிச்சு, இன்னொரு பால் அதுல பட்டு, இன்னொரு பால் அதுல பட்டு போற அந்த செயின் ரியாக்ஷனும், இங்க எப்படி நடக்குதோ, அதே அமைப்பு தான் கிரகங்களின் பார்வைகள்ல நடக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது கிரகங்களின் 7ஆம் பார்வை. எந்த கிரகமா இருந்தாலும், அந்த கிரகத்திற்கு 7ஆம் பார்வை உண்டு. அந்த 7ஆம் பார்வை நமக்கு ஸ்ட்ரெய்ட்டா 180 டிகிரில படுதுன்னா, அந்த 180 டிகிரில பட்டு திருப்பி அது பவுன்ஸ் பேக் ஆவுது. அந்த கிரகத்துக்கே.
இந்த விதியை வந்து யாருமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. நீங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறீங்க இது வரைக்கும், ஒரு கிரகம் பாக்குதுன்னா அது அங்க பாக்குதுன்னு தான் நினைக்கிறீங்க. அது அங்க பாத்துட்டு அங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். எப்ப பவுன்ஸ் பேக் ஆகும்? எப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்? எந்தெந்த ராசியில பவுன்ஸ் பேக் ஆகும்? அப்படின்றத நம்ம சிந்திக்கிறது. அத சிந்திக்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திக்கிற விதி, இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்றது வந்து ஒரு கிரகம் ஒரு ஒளியை சிந்துதுன்னா, அந்த ஒளி திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். அப்ப 7ஆம் பார்வையில பார்க்கிற கிரகம், ஒரு இடத்துல 7ஆம் பார்வையா பாக்குதுன்னா, ஸ்ட்ரெய்ட்டா 180 டிகிரில திருப்பி ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு போகும். அப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாருன்னா, நம்ம திருப்பி அவர்கிட்ட பேசுவோம்ல. நம்ம ஒரு வினை செஞ்சோம்னா, திருப்பி ஒரு வினை நடக்குதுல்ல. அப்ப நம்ம அந்த திருஷ்டி அப்படின்றத பத்தி தான் பேசுறோம். இந்த இடத்துல இது சுப திருஷ்டி, அசுப திருஷ்டி. அப்ப அந்த பார்க்கிறதுக்கு பார்வை பலத்த தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பார்வை பலத்த பத்தி பேசும்பொழுது, அது சுப பார்வையா? அசுப பார்வையா? அது நல்லத செய்யுதா? கெட்டத செய்யுதா? அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். அப்ப அந்த 180 டிகிரில படுறது வந்து ஸ்ட்ரெய்ட்டா உங்களுக்கு திருப்பி வருது அப்படின்னா, அது எந்த மாதிரியான ராசியில விழுந்து வெளிய வந்து, எந்த மாதிரியான ராசியில படுதுன்றத பொறுத்து, உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரியா? அப்ப அந்த நிலத்தன்மைகள வந்து நம்ம இந்த வகுப்போட அடுத்த பகுதியில படிப்போம். அதாவது நிலம் வந்து நீர் ராசியா இருக்கும். நிலம் வந்து நெருப்பு ராசியா இருக்கும். அதாவது ராசிகள சொல்றேன். ஒவ்வொரு ராசியும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிய குறிக்கும். இப்ப ஒரு பந்து இருக்குது. அந்த பந்த இமேஜின் பண்ணிக்கோங்க. லைட்ட இமேஜின் பண்ணிக்கோங்க. கிரக பார்வைய ஒரு இடத்துல இருந்து பந்து எறியற மாரி இமேஜின் பண்ணுங்க. அப்ப 180 டிகிரில இருக்கிற ஒரு பந்த நீங்க எறிஞ்சீங்கன்னா, அந்த 180 டிகிரில இருந்து ஸ்ட்ரெய்ட்டா அங்க இருந்து வர பந்து ஒரு நிலத்துல பட்டுச்சுன்னா, நிலத்துல இருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். அதே ஒரு தண்ணீல விழுந்துச்சுன்னா, நீர் ராசியில விழுந்துச்சுன்னா, அது எப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்? அது மலைகள் இருக்கிற பகுதியில விழுந்துச்சுன்னா, எப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்? அது காடுகள் இருக்கிற பகுதியில விழுந்தா எப்படி பவுன்ஸ் பேக் ஆகும்? அது மலையில இருக்கிற இடத்துல விழுந்துச்சுன்னா, எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுன்ற வித்தியாசம் இருக்கு. இத பத்தி நம்ம எல்லாருக்கும் நிழல் தத்துவம் தெரியும். நீர் தத்துவம் தெரியும். ஒரு ராசிக்கு இத்தன குணாதிசயங்கள் இருக்குன்னு தெரியும். ஆனா, அது வந்து ஒரு ஒளி நமக்கு வருதுன்னா, அது இங்க பட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற தத்துவத்த எந்த குருமார்களும் உங்களுக்கு விளக்குனதில்ல. அத வந்து ஆழமா நீங்களே புரிஞ்சுக்கிட்டவங்க. யார் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க தான் ஆத்மார்த்தமா ஜோதிடம் சொல்றாங்க. அவங்களுக்கு தான் ஜோதிடம் கலை வருது. அவங்க தான் ராசி பலன்லாம் எழுதுறாங்க. புரியுதா? அப்ப ஒரு நில தத்துவத்துல ஒரு விஷயம் வரும்பொழுது, அந்த நில தத்துவம் எப்படி அத சுவீகரிக்குது? அத முழுசா சுவீகரிக்குதா? இல்ல அத முழுசா ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? அப்படின்ற தத்துவங்கள்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு கிரகம் ஒரு ஒளிய அனுப்பிச்சாலோ, வெளிச்சத்த அனுப்பிச்சாலோ, இல்ல சத்தத்த அனுப்பிச்சாலோ, சவுண்ட் அனுப்பிச்சாலோ, இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டையே அனுப்பிச்சாலோ, அது வந்து இங்க பட்டு, அது எப்படி வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறத தான் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல கிரகம் என்று சொல்லப்படும் பொழுது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன பார்க்கும் பொழுது 2 கிரகம் பார்த்துக்கிற மாரி. சரியா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன சந்திக்கும் பொழுது, இவனோட உடல், அவனோட உடல் 2 ராசி. இவனுடைய ஆன்மா, அவனுடைய ஆன்மா 2 லக்னம். சரியா? அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஆப்போசிட்ல ஒரு டேபிள்ல உட்கார்ந்து காஃபி குடிக்கிற மாரி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, 180 டிகிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்ப 7ஆம் பார்வை. அவருக்கு 7ஆம் பார்வையா இருக்காரு. இவருக்கு 7ஆம் பார்வையா இருக்காரு. அப்போ ஒரு ஓவர் கப் ஆஃப் காஃபில நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு பேசுறீங்க. நீங்க பேசுனதுக்கு அவரு ரியாக்ட் பண்றாரு. அவரு திருப்பி ஒண்ணு பேசுறாரு. திருப்பி அவரு பேசுனதுக்கு நீங்க ஒரு ரியாக்ட் பண்றீங்க. ஒரு கான்வர்சேஷன் நடக்குதா? இந்த கான்வர்சேஷன் வந்து கிரக பார்வை தான். 7ஆம் பார்வை தான். 180 டிகிரி தான். அப்ப நீங்க ஒண்ணு பேசுவீங்க. அதுக்கு அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. அவர் உள்வாங்கிக்கிறாரு. நீங்க பேசுறத அவர் உள்வாங்கிக்கிறாரு. அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்றாரு. அந்த ரிஃப்ளெக்ஷன் நண்பர்களா இருக்கும் பொழுது ஒரு மாரியும், காதலியா இருக்கும் பொழுது ஒரு மாரியும், வாடிக்கையாளரா இருக்கும் பொழுது ஒரு மாரியும், தந்தை மகனுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாரியும், ஆசிரியர் குருக்குள்ள இருக்கிற மாரியும் மூட்ஸ் மாறுதுல்ல. இப்ப காதலியோட இருக்கும் பொழுது அது ஒரு ரொமான்டிக் மூடு. ஆசிரியரோடு இருக்கும் பொழுது ஒரு பக்தி மூடு. ஃப்ரெண்டோட இருக்கும் பொழுது அது ஒரு நட்பு மூடு. அப்ப ஒரே 7ஆம் பார்வை தான்.
ஆனா மூடு மாறுது, சூழ்நிலை மாறுது, மரியாதை மாறுது, இணக்கம் மாறுது. அதே ஃப்ரெண்ட் இல்லாம எதிரியா இருந்தான்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த 7ஆம் பார்வைக்கு எவ்வளவு விஷயம் இருக்குதுன்றது நம்ம 2 பேர் பேசுறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, இதுதான் 7ஆம் பார்வை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் 7ஆம் பார்வைன்னா, இது 7ஆம் பார்வையா பாக்குது. அவ்வளவுதான் நினைக்கிறோம். அதை இப்படி புரியணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப நம்ம வந்து ஒருத்தர பார்க்கணுமா, வேணாமான்றதே முடிவு பண்ணிடலாம். இப்ப ஒருத்தன பார்க்கணுமா தேவையா? ஒருத்தர பார்க்கிறதே 7ஆம் பார்வை தான். அப்ப அந்த மீட்டிங் தேவையா? தேவையில்லையா? அப்ப ஒருத்தர கூட பார்த்தா சண்டை தான் போட போறோம் அப்படின்னா, அவர பார்க்காம இருந்துறது நல்லதில்ல. அப்ப அது அசுப பார்வை. ஒருத்தர பார்த்தா சந்தோஷம் வருதுன்னா, அவர பார்க்கிறது நல்லதில்ல. அது சுப பார்வை. ஒருத்தர பார்த்தா கோபம் வருது. ஆனா சமாதானம் பண்ணிட்டா அந்த கோபம் தீர்ந்துரும்னா, அந்த மீட்டிங் இஸ் நெசசரி. அப்ப எப்படி சமாதானம் பண்றது? அவரு கோவத்த தெளிக்கிறார். அவர் அசுப பார்வைய தெளிக்கிறார். நீங்க அத எப்படி கூல் பண்றீங்க? அவரு நெருப்பை கக்கும் பொழுது நீங்கள் நீராக இருக்கிறீர்களா? அப்ப நீங்க நீர் தத்துவத்துல இருக்கும் பொழுது, அவர் நெருப்பு தத்துவத்த கக்கும் பொழுது, அது சார்ட் அவுட் ஆயிடும். அப்ப ஒரு ராசி நெருப்பு ராசியிலிருந்து வருகின்ற ஒரு ஒளி 180 டிகிரில நீர் ராசியில விழும் பொழுது, அந்த நெருப்பு தத்துவம் இங்க டைல்யூட் ஆகும். அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு 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 ஸ்ட்ரெயிட்டாவே 180 டிகிரில விழுற ஒரே ஒரு கோணத்த பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் சிறப்பு பார்வைகளுக்கெல்லாம் வரல. அப்ப ஒரே ஒரு பார்வை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அந்த பார்வை எந்த இடத்துல இருந்து வருது? அந்த கிரகத்தின் தன்மை என்ன? அந்த கிரகம் எந்த ராசியிலிருந்து அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது? அது 180 டிகிரில எந்த இடத்துக்கு வருது? அந்த இடத்துல அந்த ராசியின் தத்துவம் என்ன? அந்த ராசியில கிரகங்களே இல்லன்னா, அது வால்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது நிலத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா, அந்த ராசிக்குள்ள ஒரு கிரகம் இருக்குதுன்னா, அப்ப இந்த ராசியிலிருந்து, இந்த கிரகத்திலிருந்து வர ஒளி, அந்த ராசியில கிரகம் இல்லன்னா ஒரு மாரி வேலை செய்யும். அந்த ராசியில கிரகம் இருந்தா, அந்த கிரகத்திலிருந்து வர ஒளியும், இந்த கிரகத்திலிருந்து வர ஒளியும் ஒரு சூப்பர்சானிக் ஏவுகணை 2ம் மோதிக்கிற மாரி, நடுவுலயே மோதிக்குதா? இல்ல அத போய் தாக்குதா? டார்கெட்ட தாக்குதா? இல்ல 2ம் மிஸ் ஆவுதா? ஒரு ஏவுகணை 2ம் இப்ப இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் சண்டை நடக்குது. 500 ஏவுகணை போடுறாங்க. அதுல 300 ஏவுகணைய வானத்திலேயே வழிமறிச்சு இஸ்ரேலோட அயர்ன் டோம் தடுத்துருது. மிச்சம் 200 ஏவுகணை போய் ராசியில விழுவுதுல்ல. அப்ப இந்த ஏவுகணை தாக்குதல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 180 டிகிரி ஈரான்ல இருந்து ஒரு ஏவுகணை போது, இஸ்ரேல்ல இருந்து தடுக்கிறதுக்கு வருது. 2ம் வானத்திலேயே அழிந்து விடுகிறது. அப்ப இந்த கிரகம், இங்க ஒரு கிரகம் இருக்கு, இங்க ஒரு கிரகம் இருக்கு. 2 கிரகத்துல இருந்தும் எனர்ஜி வருது, உடைஞ்சு கீழ விழுந்துருது. ஆனா இந்த கிரகத்தை, இந்த ஒளியை இந்த கிரகத்தால் தடுக்க முடியவில்லைன்னா, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுதுல்ல. அதோட இந்த தடுக்க வரதோடது மிஸ் ஆயிடுது. அப்ப இது ஸ்பின் பால் மாரி, நம்ம ஹிட் பண்றதுக்கு முன்னாடி அது பவுன்ஸ் ஆகி உள்ள போயி, ஸ்டெம்ப அட்டாக் பண்றா மாரி, அது போய் நிலத்த தாக்கிருது. அப்ப இந்த தத்துவங்கள் 7ஆம் பார்வையில இருக்கு. இந்த தத்துவங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ராசியிலிருந்து அது எந்த கிரகம் வெளிப்படுத்துது? அந்த கிரகம் வெளிப்படுத்துகிறது நெருப்பா? அந்த கிரகம் வெளிப்படுத்துகிறது நீரா? அந்த கிரகம் என்ன சக்தியை வெளிப்படுத்துகிறது? அப்ப அத ரிசீவ் பண்றது ராசி என்ன தத்துவத்துல இருக்கு? அது மலை மேல விழுவுதா? அது அது சதுப்பு நிலத்துல விழுவுதா? அது கடல் மேல விழுவுதா? அது ஆறு மேல விழுவுதா? இல்ல அது வந்து ஒரு கமர்ஷியல் டவுன்ல விழுவுதா? இல்ல விவசாய நிலத்துல விழுவுதா? இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப விவசாய நிலத்துல விழுந்தா பாதிப்பு செடிக்கு, பயிருக்கா? காட்டுல விழுந்தா அது பெரும் காட்டுத் தீயா வந்துருதா? அது கடல்ல விழுந்துச்சுன்னா, கடல்ல அது சிங்க் ஆயிடுதா? இல்ல அது ரிப்பிள்ஸ உண்டாக்கி ஒரு சுனாமிய ட்ரிகர் பண்ணுதா? அதோட வெலாசிட்டிய பொறுத்து இவ்வளோ விஷயங்கள நம்ம கணிக்கணும். ஆனா நம்ம இது எல்லாத்தையும் யோசிக்காம சிம்பிளா குரு 7ஆம் பார்வை பார்க்கிறார். சந்திரனின் 7ஆம் பார்வை இவருக்கு விழுகிறதுன்னு மட்டும் தான் பார்க்கணும். சந்திரன் என்ன தத்துவத்துல குடுக்குறாரு? அது எந்த ராசியில விழுவுதுன்றது யாருமே சிந்திக்கிறது இல்ல. அப்படி சிந்திக்கும் பொழுது தான் ஜோதிடம் குழப்பம். இது இப்படி இருக்கட்டும். இப்ப வந்து உங்களுக்கு குருவோட 5ஆம் பார்வை, குருவோட 9ஆம் பார்வை உங்களுக்கு தெரியும். 3 கிரகங்களுக்கு சிறப்பு பார்வை இருக்குது.
மற்ற எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். கரெக்டா? அப்ப அந்த குருவோட 3ஆம் பார்வையை பத்தி நம்ம சிந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். குரு வந்து 7ஆம் பார்வையோடு 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். குரு வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார் அப்படின்னா 1, 5, 9. அப்ப 1, 5, 9 நானு, என்னோட அப்பா, என்னோட பையன். அந்த அந்த கான்செப்ட்ல தானே தாத்தா, அப்பா, பேரன். அந்த கான்செப்ட்ல தான் 1, 5, 9 கான்செப்ட் இயங்கும் பொழுது, குரு ஒரு டிகிரில இருந்து 180 டிகிரிய பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் பார்வைனா என்ன டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 9ஆம் பார்வைனா என்ன டிகிரின்னு தெரியணும். யாரும் அந்த டிகிரி என்னன்னு கூட இதுவரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பாலானவர்கள். 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப 7ஆம் பார்வை என்பது 180 டிகிரின்னு சொல்லிட்டேன். 180 டிகிரினா ஸ்ட்ரெயிட்டாவே அது நேரா போய் ஹிட் ஆயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பவுன்ஸ் பேக் எங்க இருந்து வந்துச்சோ அங்க போகும்னு சொன்னேன். அந்த மாதிரி 5ஆம் பார்வைன்றது 120 டிகிரி. ஒரு கிரகம் 360 டிகிரில எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து அங்கிருந்து அது எந்த டிகிரி இருக்குதோ அங்கிருந்து 120 டிகிரிய கூட்டி அந்த இடத்துல போய் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி 120 டிகிரிய கூட்டும் பொழுது அது 360 தாண்டி போச்சுன்னா -360 போட்டா அது எக்ஸாக்டா எந்த டிகிரில ஃபால் ஆகுதுன்னு தெரியும். புரியுதா? அப்ப 5ஆம் பார்வை என்பது அது எங்கு இருக்கிறதோ காலபுருஷனுக்கு 360 டிகிரில எங்க இருக்குதோ அங்கிருந்து 120 டிகிரிய கூட்டி அந்த இடத்துல அது விழும். அப்ப 120 டிகிரியில அது விழும் பொழுது அது எங்க பவுன்ஸ் பேக் ஆகும்னா when the ball hits 120 it reflects another 120 from 120 adding 120 brings the ball to 40. அப்ப உங்களுக்கு குருவோட 5ஆம் பார்வை 120 டிகிரில விழுந்துச்சுன்னா அது வந்து அங்கிருந்து அது கேரம் போர்டுல இருந்து 120 டிகிரில அடிக்கிற மாதிரி. அப்ப கேரம் போர்டுல நீங்க ஸ்ட்ரைக்கரை ஒரு இடத்துல வச்சு 120 டிகிரி அடிச்சீங்கன்னா அது அனதர் 120 டிகிரிய தாண்டி திருப்பி அது 9ஆம் இடத்துக்கு தான் போய் விழும். அதாவது அது வந்து 240வது டிகிரிக்கு போய் விழும். அப்ப குருவோட 5ஆம் பார்வை 5ஆம் பார்வையில பட்டு 120 டிகிரில பட்டு திருப்பி அது 240 டிகிரிக்கு போகும். அப்ப ஒரு பார்வை 5ல பட்டு 5லயே முடியல அது. 5ல பட்டு அது திருப்பி 9ல போய் பட்டு 9ல இருந்து திருப்பி 120 வந்து உங்களுக்கு வந்த இடத்துக்கே வந்து. அப்ப குரு பார்வை எங்க இருந்து வந்துச்சோ 5ஆம் பார்வைக்கு போயிட்டு அங்கிருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகி 9ஆம் பார்வைக்கு போயிட்டு அங்கிருந்து திருப்பி குருவுக்கே திருப்பி வரும். அப்ப இந்த விஷயத்த இதுவரைக்கும் யாருமே சிந்திச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சிந்திச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி ஜீனியஸ், வெல் அண்ட் குட். நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. நீங்க இதுவரைக்கும் சிந்திக்கலைன்னா நீங்க இத சிந்திக்கணும். உங்களுக்கு குருவோட 5ஆம் பார்வை ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் வீட்டுக்கு மட்டும் போவாது. குருவோட 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டை பார்த்து 120 டிகிரி ஹிட் பண்ணி அங்கிருந்து 9ஆம் வீட்டுக்கு போயிட்டு வரும். அப்ப குருவோட பார்வை அப்பாவையும் பார்க்கும், தாத்தாவையும் பார்க்கும், பிள்ளையும் பார்க்கும், பேரனையும் பார்க்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட் குருவோட பார்வை. அதுதான் குரு பார்வையோட மகிமை. அப்ப குரு ஸ்ட்ரெயிட்டா உங்களை பார்த்துருவாரு, 7ஆம் வீட்டை பார்த்துருவாரு. சைட்ல இப்படி போய் அப்பாவையும் பார்த்துட்டு வந்துருவாரு, இப்படி போய் பேரனையும் பார்த்துட்டு வந்துருவாரு. ஃபைனலா அவருக்கே வந்துருவார். அப்ப குரு தந்தை, மகன், பேரன் 3 பேரையும் ஆசீர்வதிச்சு திருப்பி அவருக்கு வந்துருவார். அப்ப குடும்பத்துக்கே அவர் ஆசீர்வாதத்தை. அப்ப இதுதான் குரு பார்வை. இது கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு குரு பார்வை குரு எங்க இருந்து பார்க்கிறாரோ அந்த இடத்துல இருந்து 180 டிகிரிய பார்ப்பாரு. அந்த 180 டிகிரில இருந்து திருப்பி ரிட்டர்ன் அவருக்கு வந்துரும். அவரு 5ஆம் பார்வை பார்த்தா 120 டிகிரிய பார்ப்பாரு. 120 டிகிரில படுற பால் வந்து அங்க இருந்து 240 டிகிரிக்கு பட்டு அங்க இருந்து திருப்பி 120 டிகிரி டிராவல் பண்ணி உங்களுக்கு குரு இருக்கிற இடத்துக்கே வந்துரும். புரியுதா? வாய்ஸ் வெர்சா வந்து குரு வந்து 9ஆம் பார்வை பார்க்கும் பொழுது அவர் திருப்பி இதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்க இருந்து 120 பவுன்ஸ் ஆகி அவருக்கே வந்துருவார். அவர் எங்க ஆரம்பிச்சாரோ அங்க வந்துருவார். அப்ப குரு பார்வை இப்படி இயங்குது. அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்ப குரு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த ராசி எந்த தத்துவத்துல இருக்கு? குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அது மலையா, அது காடா, அது வயல்வெளியா, அது சதுப்பு நிலமா, அது கடலா, அது ஆறான்றத பொறுத்து குரு பார்வை அங்க படுது. அந்த இடத்துல இருக்கிற தத்துவங்களுக்கு அந்த குருவின் ஒளி படுது. அதுக்கேத்த மாதிரி அது வேலை செய்யும். அப்ப குருவோட விஷயத்த சதுப்பு நிலத்துல போய் பட்டுச்சுன்னா அது அப்சர்வ் பண்ணிக்கும். அது யூஸ் ஆகுமா? குருவோடது எங்க விழுவுதோ
நல்ல நிலத்தில் விதைத்த விதை தான் வளரும். அப்ப அததான் ஜீசஸ் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. விதைகள் விதைக்கப்படுகிற உவமை சொல்றாரு. அப்ப விதை விதைக்கிறவன் விதைக்க போறான். அது வந்து சிலது வந்து தரிசு நிலத்துல விழுவுது. சிலது வந்து முட்செடிகள் இருக்கிற இடத்துல விழுவுது. சிலது பாறையில விழுவுது. சிலது வந்து நல்ல நிலத்துல விழுவுதுன்னா, அப்ப முள்செடியில விழுவுறது வளரும். ஆனா முள்ளு நெரிச்சிரும். சிலது வந்து சதுப்பு நிலத்துல விழுந்துரும், வளராது. சிலது பாறையில விழுவும், வளரும். ஆனா தண்ணி இல்லாம கருகி போயிடும். நல்ல நிலத்துல விழுவுறது 30% 60% 100% பலன் தரும். நல்ல நிலத்துல விழுந்தாலும் அது 30 40 50 60% பலன் தரும். அப்ப விழுகிற நிலத்தை பொறுத்து தான் விதையோட வளர்ச்சி இருக்குது. அப்படி வளர்ந்தாலும் அது இவ்வளவு பர்சன்டேஜ் தான் தரும்ன்றதுதான் அந்த குருவோட பார்வை. அப்ப குரு பார்வை பார்க்கிறாரு. அத ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டி இருக்குதான்னு பார்க்கணும்ல. அது ரிசீவ் பண்றது சரியா ரிசீவ் பண்ணலன்னா, குரு பார்வை என்ன செய்யும்? இப்ப குரு பார்த்துட்டாலே நல்லது நடந்துருமானா, அது நல்ல நிலத்துல விழுவணும். அந்த விழுந்தாலும் அது வளரணும். வளர்றத கரெக்ட்டா அறுவடை பண்ணணும். அப்ப வளர்றது அறுவடை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பார்வை வந்து விழக்கூடாது. அத பாதுகாக்கணும். அப்ப அத என்ன செய்யறதுன்றது தான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற தத்துவம். சோ இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல அடுத்து நம்ம செவ்வாயோட பார்வைக்கு வருவோம். செவ்வாயோட சிறப்பு பார்வை உங்க எல்லாருக்குமே தெரியும். செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையோடு சேர்த்து 4வது வீட்ட பார்ப்பாரு, 8வது வீட்ட பார்ப்பாரு. சரியா? அப்ப செவ்வாய் 7வது வீடுனா செவ்வாய்க்கும் அதே கணக்கு தான். செவ்வாய் யார பார்க்கிறாரோ, யார் மேல நீங்க கோவத்த கொட்டுறீங்களோ, அந்த கோவம் இமிடியேட்டா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடும். இப்ப நீங்க அன்பா பேசுனீங்கன்னா, அன்பா பதில் வரும். நீங்க கோவமா பேசுனீங்கன்னா, கோவமா தானே பதில் வரும். நம்ம எந்த மாரி பேசுறோமோ, அந்த அந்த மூட் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு இமிடியேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க உங்க பையன்கிட்டயே அன்பா, "தம்பி செல்லம் நல்லா இருக்கியாப்பா? அப்பாக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடுப்பான்னா, இதோப்பா" அப்படின்னுவான். "டேய் தண்ணி கொண்டு வாடான்னா, இருங்க." அந்த மூட் நம்ம ஒரே விஷயத்த தான் சொல்றோம். நம்ம எந்த டோன்ல சொல்றோம் அப்படின்றத பொறுத்து ஆப்போசிட்ல ரியாக்ஷன் மாறுதா? அது செவ்வாயோட பார்வை. அப்ப செவ்வாய் பார்வைக்கு என்ன தன்மையோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ஸ்ட்ரெய்ட்டாவே 180 ரிஃப்ளெக்ட் ஆகுறது உங்களுக்கு புரியணும். அது நிலமாக இருந்தால் நிலத்தில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இல்ல அங்க எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு தண்ணீல பட்டுச்சுன்னா, தண்ணீல பந்து விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ரிப்பிள்ஸ் தான் உருவாகும். பந்து வந்து உள்ள முழுகிரும். பந்து அடிக்கிறீங்க, பந்து முழுகிரும். பந்து திருப்பி வெளிய வராது. ஆனா அந்த இடத்துல ஒரு அலைகளை உருவாக்கும். அந்த அலைகள் உங்களுக்கு ஒரு கலக்கத்தை அந்த குளத்துல ஏற்படுத்தும். அந்த கலக்கத்தினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள நம்ம அனுபவிப்போம். அது ஒண்ணு அது 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 வந்து சேர் ஆயிடும். திருப்பி அது ஆறுனா தான் அந்த அந்த அலை வந்து ஆறுனா தான் அந்த சேர் எல்லாம் அடங்குனா தான் நம்ம அந்த தண்ணீய பயன்படுத்த முடியும். அப்ப இந்த கான்செப்ட்ட நீங்க யோசிக்கணும். அப்ப செவ்வாயோட 7ஆம் பார்வை மத்த பார்வை மாரியே வேலை செய்யுது. செவ்வாயோட 4ஆம் பார்வை எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 90 டிகிரி. செவ்வாயோட அப்ப நம்ம குருவோட 5ஆம் பார்வை 120 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா? செவ்வாயோட 4ஆம் பார்வை 90 டிகிரில உங்களுக்கு விழுவும். அப்ப எங்க இருந்து செவ்வாய் பார்த்தாலும், அங்க இருந்து எந்த டிகிரில இருக்கிறாரோ, அங்கிருந்து 90 டிகிரிய கூட்டுனா, அந்த 90 டிகிரில போய் ஹிட் ஆகும். இப்ப மார்ஸ் ஆஸ்பெக்ட் 4த் ஹவுஸ் ஃப்ரம் பொசிஷன் விச் இஸ் 90 டிகிரீஸ் அவே ஃப்ரம் கரண்ட் லொகேஷன். சரியா? இப்ப வந்து ஒரே நிமிஷம். அப்ப மார்ஸோட 4ஆம் பார்வை என்ன செய்யும்? 90 டிகிரில ஹிட் பண்ணி, திருப்பி ஒரு 90 டிகிரி டிராவல் ஆகி 90, 90, 180க்கு போயிட்டு 180ல இருந்து திருப்பி என்ன ஆகும்? உங்களுக்கு வந்த இடத்துக்கே வந்துரும். ஸோ மார்ஸோட 4ஆம் பார்வை எப்படி வேலை செய்யும்? அது வந்து 90 டிகிரில ஹிட் பண்ணும். திருப்பி 90 டிகிரி, 90 டிகிரி, 90 டிகிரி 90, 90, 90. அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துரும். ஒரு ஸ்கொயர் மாரி அது வேலை செய்யும். அப்ப மார்ஸோட 4ஆம் பார்வை 4 கார்னர்ல பட்டு திருப்பி உங்களுக்கு வந்துரும். அது உங்களுக்கு புரியணும். புரியுதா? அப்ப மார்ஸ் வந்து 4 தடவ அடிக்கிற மாரி. 4 வால ஹிட் பண்ணி தான் உங்களுக்கு திருப்பி வருது. புரியுதா? அப்ப பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்குது. ஆனா 1 அடியில 4 அடி. 4 வால்ஸ்க்கு அடிபடும். அப்ப அந்த பார்வை அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் 4ஆம் பார்வை மட்டும் பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். புரியுதா? அது மாரி மார்ஸோட 8ஆம் பார்வை வந்து உங்களுக்கு
150 சாரி 210 டிகிரி 210ல போயிட்டு இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆஃப்டர் பவுன்சிங் ஒரு நிமிஷம் ஆஃப்டர் பவுன்சிங் 0 to 90 and then 180 the ball would move towards 210 Mars 8th aspect and it continues along its path 210க்கு போயிட்டு it reflects another 150 which means it will end 360 மார்ஸோட 8ஆம் பார்வை வந்து 210 டிகிரியை ஹிட் பண்ணி அந்த இடத்துல இருந்து 360 மைனஸ் 210 போட்டுனீங்கன்னா அது வந்து another 150 போயிட்டு அது திருப்பி 360 ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும்ன்றது அந்த மேக்ஸோட தியரி. சரியா? இப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்டா வச்சிருக்கிறேன். நான் வந்து இந்த வகுப்பு முடிஞ்சோடனே அந்த குழுவுல போடுறேன். அதுல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். சோ எல்லாமே வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு வரும். அப்ப உங்களுக்கு சிறப்பு பார்வைகள் வந்து ஒரு இடத்துல படலைன்றது தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிறப்பு பார்வைகள் ஒரு இடத்துல பட்டுட்டு இன்னொரு இடத்துல பட்டுட்டு இன்னொரு இடத்துல அது ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி ஃபைனலா அது ஆரம்பிச்ச இடத்துக்கு வருது. எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கே திருப்பி வருது. அப்ப நீங்க சரியா அதை தடுத்து விட்டீங்கன்னா அந்த பாதகம் உங்களுக்கு வராம வந்தவனுக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா அது சுப கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமா இருந்தாலும் நீங்க சரியான ஃபயர்வாலை முன்னாடி போட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்காமல் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்தீங்கன்னா குண்டு வந்து உங்க உள்ள போகாது இல்லையா? அப்ப நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தடுப்பு அணை கட்டியிருந்தீங்க, ஒரு தடுப்பு சுவர் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து உங்களை ஹிட் பண்ணாம வந்தவனுக்கே திருப்பி போகும். அப்ப செய்வினையோ பில்லி சூனியமோ கெடுதலோ நினைக்கிறான் ஒருத்தனா நீங்க உங்களை தற்காத்துக்கிட்டீங்கன்னா அது வந்தவனுக்கே திருப்பி போகும். அப்ப நல்லது செய்யறவனுக்கு நல்லது போகும், கெட்டது செய்யறவனுக்கு கெட்டது போகும். அந்த தத்துவம் உங்களுக்கு இந்த டிகிரியில புரியணுன்றதுக்காக சொல்றேன். நீங்கள் பாதிக்கப்படாமல் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. ஒண்ணு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த இடத்துல நீங்க ஒரு ஃபயர்வால் போட்டு அதை தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பு சுவரை ஒரு சேஃப்டி மெஷர்ஸ பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களை ஹிட் பண்ணாம திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். அததான் இஸ்ரேலோட அயன் டோம் செய்து. புரியுதா? சோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். அடுத்து த கிரேட் சாட்டன். சனி என்ன பண்றாரு அப்படின்னா சனி 7ஆம் பார்வையோடு சனி 3ஆம் பார்வை பார்க்கிறார், சனி 10ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப சனியோட 7ஆம் பார்வை ஸ்ட்ரைட்டா 180 டிகிரி ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. சனியோட 3ஆம் பார்வை வந்து வெரி டேஞ்சரஸ். சரியா? சனி என்ன பண்ணுவாரு சைட்ல சந்துல பூந்து சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுவார். அப்ப குரு வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையா பாக்குறாரு. குரு கூட சனியும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி வந்து அந்த 3ஆம் பார்வையில அட்டாக் பண்றாருன்னு பாருங்க. குரு வந்து 60 டிகிரி 3ஆம் பார்வை என்பது 60 டிகிரி. சரியா? அப்ப குரு 60 டிகிரில உங்களை பாக்குறாரு 3ஆம் பார்வைனா அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி போகுதுன்னா சர்க்குலர் மோஷன் வந்து Saturn third aspect hits 60 and reflects another 60 and land 120. செகண்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த 120ல இருந்து திருப்பி வந்து எங்கெங்க போகுது 60 டிகிரி வந்து உங்களுக்கு 3ஆவது வீடு. 120ன்றது என்னது 5ஆம் வீடு. உங்களுக்கு புரியுதா? சனியோட 3ஆம் பார்வை உங்களுக்கு 3ஆவது வீட்டை மட்டும் பாதிக்கல. சனியோட 3ஆம் பார்வை 3ஆவது வீட்டை பாதிச்சு 120 டிகிரினா 5ஆவது வீட்டை மறைமுகமா பாதிக்குது. அதுக்கப்புறம் அது 9ஆவது வீட்டையும் பாதிக்கும் அந்த சர்க்குலர் மோஷன்ல. அப்ப சனி வந்து நம்ம டைரக்டா 7ஆம் பார்வை தான் பாதிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சனி 3ஆவது வீட்டை தான் பாதிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. சனியோட 3ஆம் பார்வை 60 டிகிரியில பாஞ்சு அது 3ஆவது வீட்டை மட்டும் பாதிக்கல, அது உங்க 5ஆவது வீட்டையும் அது 9ஆவது வீட்டையும் பாதிச்சிடும். சனியோட 10ஆம் பார்வை ஸ்ட்ரெயிட்டா வந்து 10ஆவது வீட்டை பாதிக்குது இல்லையா? அப்ப சனியோட 3ஆம் பார்வை 5ஆவது வீட்டை பாதிச்சு 9ஆவது வீட்டை பாதிச்சு திருப்பி அதுக்கு வந்த இடத்துக்கே போகும். அப்ப 9, 10க்கு அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை எப்படி கொடுக்குறாரு சனின்றத பாருங்க. அவர் 3ஆம் பார்வையா பாக்குற பார்வை 5ல பட்டு 9 ஹிட் ஆகும். டைரக்டா 10ஆம் பார்வையை பார்த்துருவார். அப்ப 9க்கும் 10க்கும் இருக்கிற வேலையை சனி செய்வார். அப்ப
சனி வந்து லாஜிக்கா 7ஆம் பார்வை பார்த்து 7வது வீட்டை பாதிப்பாரு, 3வது வீட்டை பாதிப்பாரு, 10வது வீட்டை பாதிப்பாரு, 5வது வீட்டை பாதிப்பாரு, 9வது வீட்டை பாதிப்பார். ஒரு சனி 5 வீட்டை பாதிக்கிறார். 5 புள்ளிகளை பாதிக்கிறார். லாஜிக்கலா 5 வீடுன்னு சொல்லக்கூடாது. 5 புள்ளிகளை பாதிக்கிறார். அந்த 5 புள்ளிகளை பாதிக்கிற பொழுது அவர் வந்து மிகுந்த வல்லனரபிளா மாறுறார். அது மாதிரி அந்த செவ்வாயோட அசுப பார்வையும் உங்களுக்கு அந்த மாதிரி 90 டிகிரி ஆங்கிள் போகுது. இது 60 டிகிரி ஆங்கிள் போகுது. அப்ப 60 டிகிரியில போயிட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட பார்வை அந்த சர்க்குலர் மோஷன்ல நடக்குது. 90 டிகிரியில ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஒரு அசுப பார்வை நடக்குது. புரியுதா? அப்ப இத பாதுகாக்கிற அந்த அயன் டோம் குரு வந்து 5, 9, 7 மட்டும் பாதுகாக்கிறார். அப்ப அந்த சைட்ல போற அடியை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம தான் மேனுவலா சில தற்காப்புகளை செஞ்சுக்கணும். அப்ப மூணாம் இடத்து பாதிப்பை நம்ம தடுத்துட்டா 3ஆம் இடத்துல நம்ம ஒரு அணைய போட்டோம்னா அந்த 3ஆம் இடத்துல இருந்து வர 60 டிகிரி அந்த பாதிப்பு 5 பாதிக்காம 9 பாதிக்காம நம்ம காப்பாற்ற முடியும். அப்ப சனியோட 3ஆம் பார்வையை நம்ம தடுக்கணும். அப்படி தடுத்துட்டோம்னா அது 5ஐயும் 9ஐயும் பாதிக்கிறத நம்மளோட பூர்வ புண்ணியத்தையும் நம்மளுடைய அந்த சுயத்தை திரிகோணத்தை பாதிக்கிறத அதாவது நம்ம லக்னத்துல இருந்து பாதிக்குதுன்னு நினைக்க வேணாம். அது எங்க இருக்குதோ அங்க இருந்து 5, எங்க இருக்குதோ அங்க இருந்து 9, எங்க இருக்குதோ அங்க இருந்து. அப்ப சனியோட பார்வை 5 புள்ளிகளை பாதிக்கும். அப்ப இந்த கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது அது அந்த ராசியை மட்டும் முழுசா பாக்குதானா? அப்படி பார்க்காது. அது எந்த இடத்துல இருக்குதோ அங்கிருந்து 180 டிகிரி, அந்த டிகிரியில இருந்து +15 -15 30 டிகிரி ஏரியாவை கவர் பண்ணும். அது 5ஆம் பார்வையா இருந்தாலோ 8ஆம் பார்வையா இருந்தாலோ 9ஆம் பார்வையா இருந்தாலோ 7ஆம் பார்வையா இருந்தாலோ எந்த கிரகம் எந்த பார்வை செய்தாலும் அது முழு ராசியை ஆஸ்பெக்ட் பண்ணாது. அது வந்து ஒரு ராசிக்குள்ள 15 டிகிரியில இருக்கும் பொழுதுதான் ஆப்போசிட்ல இருக்கிற ராசியை முழுசா கவர் பண்ணும். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ராசிக்குள்ள சனி எந்த கிரகம் போயிட்டாலே அது இதை பாக்குதுன்ட்டு நம்ம பலன் எடுத்தோம்னா தப்பு. சரியா? அப்ப ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள்ள போகும் பொழுது அங்கிருந்து 180 டிகிரி, அந்த இடத்துல இருந்து +15 -15 அந்த மாதிரி தான் அந்த கிரகத்தோட பார்வை இருக்கும். அப்ப அது முழுசா அந்த ராசியை பார்க்காது. ஒரு கிரகம் ராசிக்குள்ள 15 டிகிரியில இருக்கும் பொழுதுதான் அங்கிருந்து ஆப்போசிட்ல இருக்கிற ராசியை 15 டிகிரி பார்த்து 180 டிகிரியில பார்த்து +- 15 பார்த்தா ராசியை முழுசா பார்க்கும். அதுதான் எபிக் சென்டர். அப்ப தள்ளிடுச்சுன்னா அது வந்து அடுத்த ராசியில பார்வையை பதிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப அடுத்த ராசியில பாதி வச்சிருக்கிறதுனாலதான் ஒரு கிரகம் வருவதற்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடி பலன் தரும், 3 மாசத்துக்கு முன்னாடி பலன் தரும் அப்படின்னு சொல்றது என்னது? ஒரு கிரக பெயர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா என்னதுக்குன்னா அது ஆல்ரெடி பாதி அந்த ராசிக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப அதனாலதான் அது அந்த ராசிக்கும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அதை நம்ம மைன்யூட்டா பார்த்தாதான் நமக்கு வந்து அந்த ராசியோட வீரியம், அந்த பார்வையோட வீரியம் தெரியும். ஸோ ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் உங்களுக்கு இது கிளியரா புரியறதுக்காக. நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல வந்து ரிப்போர்ட்ஸ்ல வந்து 360 கிரக பார்வைகள் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. சிறப்பு 360 டிகிரி கிரக பார்வைகள். இந்த ரிப்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல வந்து நம்ம வந்து கிரகங்களின் 7ஆம் பார்வையை வந்து 360 டிகிரியில கொடுத்துருக்குறோம். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 108 நட்சத்திர பாதத்தையும் கொடுத்துருக்கோம். சரியா? 108 நட்சத்திர பாதத்தை கொடுத்து இதுல வந்து ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, இதெல்லாம் ஐகான்ஸ் எல்லாம் கிரகம். சரியா? அப்ப இதை பார்க்கும் பொழுது இங்கிருந்து எந்த இடத்துல கிரகம் இருக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரகம் சனினா
இந்த இந்த சனியோட பார்வை இங்கிருந்து 180 டிகிரில இந்த ப்ளூ கலர் ஆகுதா? அப்ப இந்த இடத்துல சனி வந்து எந்த இடத்துல இருந்து 180 டிகிரி போதோ அங்கிருந்து +15 -15 பார்க்கும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கிரகம் இருக்குதுன்னா, அந்த கிரகம் அங்கிருந்து 180 டிகிரி பார்க்கும். அப்ப இங்கிருந்து ஒரு கிரகம் பாக்குதுன்னா, அப்ப இந்த இடத்துல கலர் வேரியேஷன் ஆகுது பாருங்க. இங்க ஒரு கிரகம் பாக்குது, இங்க ஒரு கிரகம் பாக்குது, இங்க ஒரு கிரகம் பாக்குதுன்னா, இந்த கிரகத்தோட பார்வை இந்த இடத்துல தனியா விழுவுது. இந்த கிரகத்தோட பார்வை இந்த இடத்துல இந்த கிரகத்தோட பார்வையோட சேர்ந்து வேற ஒரு கலர் ஷேட் உருவாகுது பாருங்க. அப்ப இங்க இருந்து ஒரு கிரகம் வந்து பச்சை கலர்ல இருக்குது. இங்க இருந்து ஒரு கிரகம் பிங்க் கலர்ல இருக்குது. இன்னொரு கிரகம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து ராகுவோட ஆதிக்கமும், சுக்கிரனோட ஆதிக்கமும் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 2 விழுவுது. அதாவது எனக்கு ஒரு 4ஆம் 4ஆம் வீட்ல லக்னத்துக்கு 4ஆம் வீட்ல ராகுவும், சுக்கிரனும் இருக்குதுன்னா, இந்த ராகு, சுக்கிரனோட தாக்கம் ஆப்போசிட்ல ஒரே இடத்துல சுக்கிரன் மேல ராகு சேர்ந்து விழுவுது. அப்ப அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற சூரியனோட வெளிச்சம், புதனோட வெளிச்சம் இங்க இருக்குது. அப்ப இது சூரியனோட வெளிச்சம், இது புதனோட வெளிச்சம்னா, கொஞ்சம் டிகிரி தள்ளி இருக்கும் பொழுது புதனோட வீச்சு இங்க இருக்குது. சூரியனோட வீச்சு இங்க இருக்குதுன்னா, அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்பெசிபிக் 1 டிகிரில வந்து ராகுவோட தாக்கம் இருக்குது, புதனோட தாக்கம் இருக்குது, சூரியனோட தாக்கம் இருக்குது, சுக்கிரனோட தாக்கம் இருக்கு. அப்ப கன்னியில 2 கிரகம் இருக்குது. அ மீனத்துல துலாத்துல 2 கிரகம் இருக்குதுன்னா, அந்த கன்னியில இருக்கிற கிரகமும், துலாத்துல இருக்கிற கிரகமும் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே பார்க்கல. அது மேஷத்தையும், அது வந்து நம்ம மீனத்தையும் பாக்குது. மேஷத்துல பாதி இடத்தையும், மீனத்துல பாதி இடத்தையும் கவர் பண்ணி, நடுவுல ஒரு சில டிகிரிகள்ல 4 கிரகத்தோட பார்வையும் ஒண்ணா பட்டு வேற கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கிரகம் போகும் பொழுது 4 கிரகத்தோட பார்வையும் அங்க படும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு கிரக பார்வையில இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரக பார்வைகளோட தன்மை, பிரபஞ்ச இயக்கத்தில் கிரகங்கள் எப்படி பார்வை பலத்தினால மனுஷனோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? சோ, இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள சொல்றேன். இந்த கிரக பார்வைகள நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர நான் ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம். இது வந்து Photoshop ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு Photoshop ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கலர்ஸ புரியறதுக்காக. இதுதான் வந்து கம்ப்யூட்டர்ல நம்ம வந்து கலர் யூஸ் பண்றோம். இத இத இந்த கலர்ஸ வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது, உங்களுக்கு இந்த கிரகத்தோட பார்வை கிளியரா புரியுன்றதுக்காக இத நான் சார் ஓப்பன் உங்க பண்ணி வாய்ஸ் வச்சிருக்கிறேன். போயிட்டே இருக்கு உள்ள. சத்தமா பேசுறேன். கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குதான்னு கத்தும்போது தான் கேக்குது. ஓகே. சோ, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம கலர்ஸ வந்து உருவாக்குறோம் இல்லையா? கம்ப்யூட்டர்ஸ்ல கலர்ஸ உருவாக்குறதுக்கு நம்ம அடிப்படையா 2 தத்துவத்த யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர்ஸ்லயோ, இல்ல நிஜ உலகத்துல பிரிண்டிங் இண்டஸ்ட்ரிலயோ, அச்சு இயந்திரங்கள் இருக்கு இல்லையா? ஆஃப்செட் மெஷின்ஸ் அதுல நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றோம் இல்லையா? அந்த தத்துவத்திலயோ, இல்ல கம்ப்யூட்டர்லயோ நிறங்களை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப நம்ம ரியல் டைம்ல கலர்ஸ வந்து கொண்டு வரோம்ல. அப்ப அடிப்படையில ஆர்ஜிபி அப்படின்ற ஒரு 3 கலர் தான் வந்து உங்களுக்கு இயங்குது. அப்ப ரெட், கிரீன், ப்ளூ ஆர்ஜிபினா சரியா? ரெட்னா என்னதுங்க? செவ்வாய். கிரீன்னா என்னது? புதன். ப்ளூனா என்னது? சனி. அப்ப 3 கலர்.
புதன், ரெட்டு, செவ்வாய், ப்ளூ, சனி, இந்த 3 கலரும் எப்படி வெவ்வேறு கலரை உருவாக்குதுன்றத புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு 2 கிரகங்களோட பார்வை ஒரு இடத்துல விழும் பொழுது 3வதா வேற கிரகமா அது வேலை செய்யும்ன்றது புரியும். இப்ப வந்து நமக்கு வந்து 0ல இருந்து 255 வரைக்கும் மதிப்பு வந்து கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துவோம். இப்ப இந்த இடத்துல RGBன்னு இருக்கு இல்லையா? இப்ப இந்த RGBல வந்து 0 இருந்துச்சுன்னா கிரீன்ல 0, ப்ளூல 0, 3த்துலயும் 0 இருந்துச்சுன்னா அது பிளாக் கலர். இப்ப இந்த இடத்துல பிளாக் கலர் இருக்குது. இதே வந்து இதுல 3த்துலயும் 255 இருந்துச்சுன்னா அது ஒயிட் கலர். அப்ப இந்த இடத்துல ஒயிட் வந்திருக்குதா? இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் இல்லையா? இப்ப வந்து ஒரு பிரஷ்ஷ சூஸ் பண்ணிட்டு நான் வரையறேன்னா, இப்ப நான் வந்து பிளாக் கலர்ல வரையறேன். கரெக்ட்டா? இப்ப பிளாக் கலர்ல வரையும் பொழுது, இப்ப நான் இத ஒயிட் கலர்ல எடுத்து வரையும் பொழுது பிளாக் மறையுதா? அப்ப ஒரு கலர் இன்னொரு கலர் மேல அப்ளை ஆகும் பொழுது, தூய்மைப்படுத்துறதோ, அழுக்காகுறதோ நடக்கிற மாரி நமக்கு தெரியுதா? அப்ப கலர்ஸ் கம்ப்யூட்டர்ல எப்படி நம்ம உருவாக்குறோமோ, அது மாரி தான் கிரகத்தோட பார்வை. அப்ப ஒரு செவ்வாயோட பார்வை ஒரு இடத்துல முழுசா படுது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சார் மியூட் போட்டுக்கோங்க. யாரோ வந்து மியூட் போடலன்னு நினைக்கிறேன். மியூட் ஆஃப். இப்போ ஒரு செவ்வாயோட கலர் வந்து முழுசா ஒரு இடத்துல படுது அப்படின்னா அது வந்து 255 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 255 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது முழு ரெட்டா வருதா? இப்ப இந்த இடத்துல வந்து செவ்வாய 0 பண்ணிட்டு கிரீன்ல வந்து 255 போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கிரீன் வந்து முழு முழு சந்திரமுகியா பச்சை கலரா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் வந்து கிரீனை எடுத்துட்டு ப்ளூவை வந்து 255 போட்டேன்னா இது வந்து ப்ளூ. இப்ப ரெட், கிரீன், ப்ளூ இருக்குதா? இப்ப இந்த இடத்துல நானு ரெட்ட வந்து 285 போட்டுட்டு கிரீன்ல 255 போட்டேன்னு வச்சுக்கோங்க. மஞ்சள் வந்துருது பாருங்க. அப்ப செவ்வாயும் புதனும் சேர்ந்து பார்த்தா அந்த இடத்துல குரு வந்துடுறாரு. புரியுதா? அப்ப செவ்வாயும் புதனும் சேர்ந்தா அந்த இடத்துல மஞ்சள் கலர் வந்துருது. அப்ப செவ்வாயோட ஒளி ஒரு இடத்துல படும் பொழுது புதனோட ஒளி ரெண்டும் படும் பொழுது செவ்வாயும் புதனும் சேர்ந்து என்ன பண்றாங்க? மஞ்சள் கலரை ரீப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்ப இப்படிதான் கிரக பார்வை வேலை செய்யும். இந்த கிரக பார்வை முழுசா ஒரு இடத்துல ஒரு புள்ளியில செவ்வாயும் பார்க்கிறாரு, புதனும் பார்க்கிறாருன்னா அது சேர்ந்து இது குருவா மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அது வேற ஒரு கலரா மாறுது. இப்படி மாறும் பொழுது அந்த தத்துவமே வேற மாதிரி வேலை செய்யும். அப்ப அந்த இடத்துல செவ்வாய் வேலை செய்ய மாட்டாரு. அந்த இடத்துல புதன் வேலை செய்ய மாட்டாரு. அந்த இடத்துல வேற ஒரு கிரகம் வேலை செய்யும். வேற ஒரு தன்மையில அவர் வேலை செய்யும். புரியுதா? அப்ப இந்த மாதிரி கலர்கள் மாற்றும் போது இப்ப இதே இடத்துல வந்து ரெட்ட வந்து 0 பண்ணிட்டு கிரீன் 255, ப்ளூ 285னா இந்த இடத்துல சயான் வந்துருவார். இதுக்கு பேர் சயான். இது வந்து சந்திரனோட நிறம். சரியா? அப்ப வந்து உங்களுக்கு கிரீனும் அதாவது புதனும் சனியும் சேரும் பொழுது சயான் வந்துருவாரு. அது கொஞ்சம் ஜென்டிலான கலரு. அது 3க்கு கொடுக்குறாங்க. இப்ப இதே வந்து உங்களுக்கு கிரீனை 0 போட்டுட்டு ரெட்டும் ப்ளூவும் மட்டும் செவ்வாயும் சனியும் மட்டும் சேர்ந்தாங்கன்னா அந்த இடத்துல மெஜந்தா கலர் வந்துடும். மெஜந்தா வந்து உங்களுக்கு சுக்கிரனை குறிக்கும். சோ செவ்வாயும் சனியும் சேர்ந்து முழுசா பார்த்தாங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்ந்து முழுசா பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல சுக்கிரன் வேலை செஞ்சுருவார். புரியுதா? அப்ப இந்த மாதிரி ஒரு கலர் ஒரு கிரகத்தோட ஒரு கிரகத்துக்கும் ஒரு கலர் தானே கொடுத்துருக்குறோம் ஜோதிடத்துல. அப்போ ஒரு கிரகத்துக்கு கொடுத்துருக்கிற கலரை நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா அந்த இடம் அந்த கிரகம் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கலர் பாதிக்குது நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா இன்னொரு கிரகமும் அதே இடத்துல பாக்குதுன்னு இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த 2 கலரும் சேர்ந்து புது கலரை உருவாக்கும். அது வேற ஒரு கிரகமா வேலை செய்யும். வேற ஒரு தன்மையில வேலை செய்யும். அப்ப மில்லியன்ஸ் கணக்கான கலர்ஸ் வந்து காம்பினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு உருவாக்கும். சரியா? 16 மில்லியன் கிட்ட கலர் காம்பினேஷன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஞாபகம் வரல.
அத்தனை லட்சம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் ப்ராபபிலிட்டினா, அப்ப கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள் எத்தனை விதமான மூவ்ஸ கிரியேட் பண்ணுவாங்கன்றத பாருங்க. சரியா? அப்ப இது வந்து ஒரு கலர் பேலட். இதே வந்து இது வந்து ஆர்ஜிபி வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற கிராபிக்ஸ், இன்டர்நெட்ல யூஸ் பண்ற போட்டோ இமேஜஸ் எல்லாம் ஆர்ஜிபி பேட்டர்ன்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதே வந்து நீங்க பிரிண்ட்டுக்கு போறீங்க, பேப்பர்ல அச்சு இயந்திரத்துல பயன்படுத்த போறீங்க, பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆக போகுதுன்னா, அப்ப வந்து 4 கலர் பயன்படுத்தும். அப்ப வந்து இதே கலர்ஸ வந்து சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்ல நம்ம உருவாக்குவோம். ஆர்ஜிபில உருவாக்குற கலர் மாதிரியே சயான், மெஜந்தா, எல்லோ, பிளாக்ல உருவாக்குவோம். இப்ப சயான்றது ஒரு கலர், மெஜந்தோன்றது ஒரு கலர், எல்லோன்றது ஒரு கலர், பிளாக்னு ஒரு கலர். 4த்துலயும் 0 இருந்துச்சுன்னா ஒயிட் வந்துரும். ஒயிட் வந்துருச்சா? இப்ப இதுல வந்து பர்சன்டேஜ் 100% தான். சயான் மட்டும் 100னா அது வந்து முழுக்க 100 கலர் சயான். இது வந்து சயான். இப்ப அடுத்து சயான்ல 0 போட்டுட்டு மெஜந்தால வந்து 100 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 100 கலர். இது வந்து மெஜந்தா. இப்ப மெஜந்தால 0 போட்டுட்டு எல்லோல 100 போட்டீங்கன்னா முழுக்க எல்லோ. குரு. இதுல வந்து 0 போட்டுட்டு கேனா பிளாக். சிஎம்ஒய்கேல கேனா பிளாக். அதுல 100 போட்டீங்கன்னா இது வந்து சனி. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற சயான் வந்து உங்களுக்கு நிலா, மூணு. செகண்ட் இருக்கிற மெஜந்தா வந்து மெர்க்குரி, சாரி இது வீனஸ், சுக்கிரன். அடுத்து இருக்கிற எல்லோ வந்து குரு. அடுத்து இருக்கிற பிளாக் வந்து சனியாக எடுத்துக்கொள்ளலாம், ராகுவாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப நிலா, சந்திரன், சுக்கிரன், குரு, ராகு அல்லது சனி, இந்த 4 கலரை வச்சு நம்ம எல்லா வண்ணங்களையும் அச்சில் கொண்டு வர முடியும். அச்சில் வர்றது நம்ம வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாமா? காகிதத்துல நம்ம போட்டோ வர்றது எப்படி இருக்குது? நம்மளையே பாக்குற மாதிரி தானே இருக்குது. அப்ப அச்சில பிரிண்ட் பண்றது, அப்ப இந்த 4 கிரகத்தோட தாக்கத்தை வச்சு 4 கலரை வச்சு எந்த கலரை வேணாலும் வரலாம். சரியா? அப்ப வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்னா என்னது? ஒரு வெறும் பிளாக் மட்டும்தான். அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல கலர்ஸ் இல்லைன்னா அது வெறும் ராகு கேது. சோ அப்ப இதுல வந்து சயானோட 100 சேர்த்துட்டு பிளாக்கோட 100 சேர்த்தா ஒரு கலர். பிளாக்கை எடுத்துட்டு சயான் 100, மெஜந்தோ 100ன்னு போட்டீங்கன்னா நேவி ப்ளூ வந்துருது பாரு. அப்ப சார் மியூட் போட்டுக்கோங்க சார். அப்ப இந்த இடத்துல 100, மெஜந்தால 100, எல்லோல 100 போட்டீங்கன்னா என்ன கலர் வருது பாருங்க. ரெட் வந்துருது பாருங்க. செவ்வாய் வந்துருது பாருங்க. அப்ப வெவ்வேறு கலர்களை காம்பினேஷன் பார்க்கும் பொழுது வெவ்வேறு கலர்கள் வர மாதிரி கிரக பார்வையும் கிரக இணைவுகளும் இப்படிதான் நம்ம லைஃப்ல வேலை செய்யும். அப்ப இதை அழிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வேற ஒரு கிரகத்தோட காம்பினேஷனை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சா அதை தடுக்கலாம். சரியா? அப்ப ஒரு கலர் நமக்கு படுதுன்னா அந்த கிரக பாதிப்புல இருந்து வர்றதுக்கு இல்ல அது உண்டான தாக்கத்தை நம்ம தடுத்துக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆர்டிபிஷியலா நம்ம வந்து வேற ஒரு கலர் காம்பினேஷனை உருவாக்குனா அது வந்து அந்த கலர்ல இருந்து வர பாதிப்பை நமக்கு தடுக்கும். சரியா? இப்ப நீங்க ஒரு கேமரால வந்து ஷூட்டிங் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தெர்மோகோலை கொண்டு போய் பிடிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. ஒரு கல்யாண வீடியோலயோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லயோ தெர்மோகோல் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வேறு ஒரு லைட்டிங் என்விரான்மெண்ட்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த அட்மாஸ்பியர் வந்து அந்த லென்ஸ்ல இருக்கும். இப்போ புதுசா வேற ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்து அவங்க ஷூட்டிங் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமரா அசிஸ்டன்ட் வந்து அந்த கேமராவுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் தெர்மோகோலை கொண்டு போய் பிடிப்பார். அப்படின்னா அது ஒயிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியர் கிளியர் ஆயிடும். அப்ப அந்த அட்மாஸ்பியர் இருக்கிற கலர் வந்து கரெக்டா அந்த கேமரால பதியும். அப்ப சாதாரணமா ஒரு கேமராவை எப்படி ஆக்சஸ் பண்றோமோ அப்படிதான் லைஃப். இப்ப சாதாரணமா லைட் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி லைட் இருந்தாதான் நம்ம நல்லா தெரியும். நமக்கு பின்னாடி லைட் இருந்தா நம்ம வந்து பின்னாடி தெரியாது இல்லையா? அப்ப
லைட்டே நம்ம நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே லைட்டிங்க வச்சுதான் நம்ம நம்ம எப்படி தெரியுறோன்றதே இருக்குதுன்ற மாதிரி இந்த லைட்டு தான் கிரக பார்வை. அப்ப இந்த கிரக பார்வைகளை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது நம்மளால அதை தடுக்க முடியும். அப்ப நம்மளால இதை தடுக்க முடியும்னா உங்களுக்கு வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. ஒரு கிரகத்தின் பார்வை படுதுன்னா அது படணுமா, அந்த இடத்துல நம்ம இருக்கணுமா ஃபர்ஸ்ட். அப்படி இல்லைன்னா அதை நம்ம ஆர்டிபிஷியலா எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுன்ற முடிவெடுக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சிட்டு வந்தேன், ரொம்ப பேசிட்டேன். ஓகே. சோ அப்ப நம்ம பிறப்பு ஜாதகத்துல ஒரு கிரகம் நம்மள பாத்துருச்சு, அது நம்ம ஒரு வீட்டை பாதிச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பார்த்துட்டு போயிடுச்சு. நீங்க பிறந்தப்ப சனி எனக்கு இந்த வீட்டை பார்த்துட்டாரு, பிறந்தப்ப குரு இந்த இடத்த பார்த்துட்டாருன்னா அவர் காலம் ஃபுல்லா அங்க பார்த்துட்டு இருக்கிறாரா? அவர் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அங்க ஒரு பிம்பமா உங்களை உருவாக்கி நீங்க பிறந்துட்டீங்க. அதாவது இட் இஸ் பிரிண்டட். ஒரு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ண மாதிரி. நீங்க 1977ல இப்ப நான் 29/10/1977ல பிறந்தேன்னா 29/10/1977ல பிரிண்ட் பண்ண நியூஸ் பேப்பர் நான். அதுக்கப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துட்டு தான் இருக்கு. நான் 1977 நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேன்னா அன்னைக்கு இருந்த நியூஸ் அதுல இருக்கும். அன்னைக்கு போட்ட விளம்பரம் அதுல இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர் யூஸ் ஆகாது இல்லையா? எப்படி இன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர் யூஸ் ஆகாதோ அது பிரிண்டட், அவ்வளவுதான். அன்னைக்கு இருந்த நிலைமையில அப்பா அம்மா என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, என் வீடு என்ன சூழ்நிலையில இருந்துச்சு, என் குடும்ப பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, எனக்கு இனிமேல் தம்பி பிறப்பானா, எனக்கு அண்ணன் எப்படி இருக்கிறான், அதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை தான் உங்க ஜாதகமே தவிர அன்னைக்கு கிரகம் உங்களை பாத்துச்சுன்னா அது இன்னைக்கும் பாதிச்சுட்டு இருக்குமா? அன்னைக்கு பாதிச்ச வடு உங்க இடத்துல இருக்கும். இப்ப ஒரு ஒரு லேண்ட்ல ஒரு பாம் போட்டீங்க, இல்ல ஒரு பந்த போடுறீங்க, ஒரு பிட்ச் இருக்குது, கிரிக்கெட் பிட்ச் இருக்குது, பிட்சை ரெடி பண்ணியாச்சு. காலையில ஒரு 5 ஓவர் 20 ஓவர் போட்டாங்க, பிட்ச் மாறுமா? ஏன்னா பால் பட்டு 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 மாறுமா? அப்போ ஒரு இடத்துல ஒரு தடவை பால் அடிச்சா அது ஒரு தடவை தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. லைட்டா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஏற்பட்ட தாக்கம் தான் உங்களுக்கு பிறந்தப்ப இருந்த கிரக பார்வை, கிரக அமைப்பு. அந்த தாக்கம் இருக்கு. அத மண்ணு போட்டு மூடுறதா, திருப்பி பிச்சை சரி பண்ற மாதிரி சரி பண்ண முடியுமா இல்லையா? அந்த மேட்ச் முடிஞ்சோன்னு அடுத்த மேட்சுக்கு சரி பண்ண முடியுமா இல்லையா? அப்ப அதை நம்ம சரி பண்றோமா? இல்ல அந்த இடத்துல படாம தள்ளி பவுல்ஸ் போடுறோமா? அப்ப பிச்சை செட் பண்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை, கிரவுண்ட். அப்ப நம்ம பிறந்தப்ப இருந்த நிலைமையில கிரகம் பார்த்துச்சுன்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம உடம்புல கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப நம்ம பிறக்கும் பொழுது சில பிறப்போடையே ஒரு குறைபாடுகளோட பிறக்கிறோம். சூரியன் வலுக்குண்டி இருந்துச்சுன்னா வலது கண் பாதிக்கப்பட்டிருக்கு, பார்வை குறைஞ்சிருக்குது. சந்திரன் வலுக்குண்டி இருந்துச்சுன்னா இடது கண் பாதிக்கப்பட்டிருக்கு, சுக்கிரன் வலு குறைஞ்சிருக்குது. சனி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல உடல் இயக்கத்துல ஏதோ ஒரு ஆர்கான்ஸோட இயக்கத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் கூடையோ குறையோ இருக்கும். நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் குறைபாடுகளோட தான் இருக்கிறான். அவனுக்கு உடல் இயக்க குறைபாடுகளோ மனது இயக்க குறைபாடுகளோட தான் பிறக்கிறான், அப்படிதான் வாழ்றான். அப்ப அது பிறக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்குதுன்னா இருந்துட்டு போட்டோம், வாழும்போது எப்படி சரி பண்றது? புரியுதா? அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வச்சு நம்ம ஒதுங்கி போகணுமா, நிக்கணும்னா என்ன கவசத்தை போட்டுக்கணும், இல்ல வேற என்ன அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் மாதிரி அது தாக்கும் பொழுது நம்ம என்ன வேற கலர்ஸை யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும், நம்ம உள்வாங்கிக்கிறோமா உள்வாங்காம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறோமா, இதெல்லாம் தான் மேட்டர்.
இப்ப கருப்பு ட்ரெஸ்ஸை ஏன்டா போடக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸை ஏன்டா போடணும்னா, கருப்பு வந்து உள்வாங்கும், வெள்ளை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதனால வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுறான்றாங்க. அப்ப நான் வெள்ளை மனசோட இருந்தேன்னா உன்னை பாதிக்குமா? அப்ப நீ கருப்பு மனசோட இருந்தீன்னா உன்னை பாதிக்கும். அப்ப நீ வெள்ளாந்தியா இருந்தீன்னா உன்னை அது பாதிக்காது. உன்னை வந்து தாங்கிட்டு போயிடு. நல்லவனா இருந்துட்டு போயிடு. இன்னொருத்தன் வந்து பாதிக்க முடியாது இல்லையா? அப்ப நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களா, கெட்ட செயல்களா, நாம் அறிவுடன் ஒதுங்கி போறோமா? நம்ம ஒதுங்கி போக முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது, காதுல கேட்டாலும் கேட்காத மாரி இருக்கிறோம். ஐம்புலன்கள்ல கிரகத்தின் பாதிப்புகள் வருது. கண்ணால் பார்க்கிறதுல, காதால் கேட்கிறதுல, ஸ்பரிசனத்துல அந்த ஐம்புலன்கள கட்டுப்படுத்துறதுல இருக்கு. அந்த ஐம்புலன்கள கரெக்ட்டா கட்டுப்படுத்திட்டா, பிறக்கும் பொழுது இருந்த கிரகம் என்ன செய்யும்? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறது உண்மை. அதை நிச்சயமாக சில சமயம் சரி செய்ய முடியும். நிச்சயமாக சரி செய்ய முடியாது. சரி செய்ய முடியாததை விட்டுட்டு, சரி செய்ய முடிஞ்சத சரி செஞ்சுட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போலாம் இல்லையா? அதுதான் வந்து கிரக பார்வைகள். அப்ப நமக்கு இந்த கலர்ஸ் காம்பினேஷன் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கலர்ஸ் இயங்குற மாரி தான் சவுண்டு, சவுண்ட் இயங்குற மாரி தான் ஒலி. லைட்டு, சவுண்டு பிளஸ் வந்து அது எந்த தத்துவத்துல போதோ, அந்த தத்துவத்தோட ஆற்றல் வரும். சூரியன்னா நெருப்பு வரும். சந்திரன்னா குளுமை வரும். சரியா? அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கிற அந்த தன்மைகள் வரும். அப்படி வரும் பொழுது, சனி வந்து கெடுதி கிடையாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சனி வந்து ஒரு குளிர்ந்த கிரகம். சரியா? உலகத்துல மழைக்கு அதிபதியே சனிதான். மழை வரணும்னா சனிதான் உங்களுக்கு அது காரணகர்த்தா. மழை இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? மழை இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? சனி இல்லன்னா மழையே பெய்யாது. இப்ப சனிய கெட்டவன், பாவின்னு சொல்ற ஜோதிடர்கள் இருக்கிற உலகத்துல நம்ம எப்படி வாழ்வோம்? மழை பெய்யாம மனுஷனே வாழ முடியாது. சனி இல்லாம மழையே பெய்யாது. அப்ப விவசாயத்துக்கு சனிதான் காரகத்துவமான கிரகம். விவசாயம் இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? சாப்பிட முடியுமா? சனினாலே கெட்டவன். அவனுக்கு செட்டத தவிர வேற எதுவும் இல்லன்னு சொல்ற ஜோதிடர்கள் இருக்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே காரணமில்லாத மங்களத்துவங்க. எல்லாத்துலயும் கெட்டது இருக்குது. எல்லாத்துலயும் நல்லது. இட் இஸ் கிரியேட்டட் ஃபார் அ பர்ப்பஸ். நாம் தவறாக வழிநடத்தப்படுகிறோம். ஜோதிடத்தை சில விதிகள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அது அது கெட்டது நல்லது. கெட்டது இல்லாம எப்படி வாழணும்? அது அது 2 அது கெட்டது நல்லதுன்னு இல்ல. அது 2 சக்திகளா இயங்குது. இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி. இந்த 2 சக்திகளும் சேர்ந்து வரும் பொழுது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது தான் மனுஷ வாழ்க்கை. மனுஷனோட வாழ்க்கையில வந்து அணி சேருதல் என்பது இயல்பு. அவன் ஏதாச்சும் ஒரு இடத்துல சைடு எடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த சைடு எடுத்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும், எதிரிக்கும் நல்ல குணம் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சமத்துவமா வாழ்றதுக்கு தான் இந்த உலகம் நம்மை படைத்திருக்கு. அதை புரிஞ்சிக்காம ஒரு சைடு எக்ஸ்ட்ரீமிஸ்டா போகும்பொழுதுதான் பிரச்சனைகள். அப்ப கூடுமான வரைக்கும் சென்டர்ல இருந்து இந்த சைடு ஒரு 60% அந்த சைடு 60% ரவுண்ட்ல சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வந்து நல்ல வாழ்க்கையை வாழலாம். நீங்க இந்த சைடு 90 டிகிரி போயிட்டு இந்த சைடு 10 டிகிரி வந்தீங்கன்னா யூ ஆர் நாட் லிவிங் எ குட் லைஃப். அது லெஃப்ட் சைடு எடுத்தாலும் சரி, ரைட் சைடு எடுத்தாலும் சரி, யூ ஆர் நாட் லிவிங் எ குட் லைஃப். சென்டர்ல வச்சு இந்த சைடு ஒரு 60 இல்ல 70 70 கூட போங்க. 100 போவாதீங்க, 90 போவாதீங்க. மேக்சிமம் 70 போயிட்டு திருப்பி இந்த சைடு வந்துருங்க. அதாவது நீங்க வந்து நடுநிலைமையோட இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். இந்த சைடு அந்த சைடு சமநிலைக்கு கொண்டு வந்துருங்க உங்க வாழ்க்கைய. உங்கள் எண்ணங்களை சமநிலைக்கு கொண்டு வந்துருங்க. உங்க உடலை சமநிலைக்கு கொண்டு வந்துருங்க. அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுகிற தத்துவம். சோ அப்ப உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களின் கதிர்கள் புரிஞ்சிருக்கும். இப்ப ராசியோட தத்துவங்கள்ல நம்ம வரும். ராசியோட தத்துவங்கள் நம்ம வரும் பொழுது நிலராசி, நீர் ராசி அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்ப நிலராசி, நீர் ராசியில வந்து பார்வைகள் படும் பொழுது எப்படி படும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்றேன். இப்ப மேஷம் வந்து வந்து உங்களுக்கு மலைகள், ராக் ராக் சரியா? மேஷம்ன்றது மலைகள், ஹில் டெரைன். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிரக பார்வைகள் விழுந்தாலோ, மேஷத்திலிருந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்தாலோ, அது மலை மேல் விட்ட விளக்கு மாரி. சூரியன் உச்சமாவுறாருன்னா, மலை மேல திருவண்ணாமலை தீபம் ஏத்துற மாரி. மேஷம்ன்றது மலை. மலை உச்சியில ஒரு விளக்க ஏத்துனா, லைட்டிங் கேண்டில வந்து ஒரு விளக்கு தண்டு மேல ஏத்துனா உலகத்துக்கு ஒளி வரும்ன்ற மாரி, உங்கள் ஒளி ஒளிரணும்னா நீங்க மேல ஏறி தான் வெளிச்சத்த காட்டணும்.
அப்ப சூரியன் மேஷத்துல உச்சமாவறது ரீசன் அது மலை மேல ஏறி நின்னு வெளிச்சம் உலகத்துக்கு கொடுக்குற மாதிரி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து ரிஷபம் வந்து உங்களுக்கு விவசாய நிலம், ஃபெர்டைல் அக்ரிகல்ச்சர் லேண்ட். சோ அது வந்து உங்களுக்கு வந்து அசோசியேட்டட் வித் ரிச் ப்ரொடக்டிவ் லேண்ட் சூட்டபிள் ஃபார் ஃபார்மிங் அண்ட் கிரேசிங் கேட்டில். அப்ப ரிஷபம் வந்து வருமானத்தை குறிக்கிற ராசின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? காலபுருஷனுக்கு 2 அதுதான் வருமானத்தை ஒரு ஜாதகத்துல குறிக்கிற ராசின்னு சொல்லும் பொழுது அது விவசாய நிலம். இட் இஸ் a ரிச் ஃபார்மிங் லேண்ட். அங்க கால்நடைகளும் வளருது. அப்ப ரிஷபத்துல வந்து ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது, ரிஷபத்துல ஒரு ஒரு கிரகத்தின் பார்வை படும் பொழுது, அது கெட்ட பார்வையா? அது நல்ல பார்வையா? அந்த கெட்ட பார்வை ரொம்ப உக்கிரமா படுதா? விவசாய நிலத்துல அதிகமா வெயில் பட்டாலும் பயிர் கருகிடும். அதிகமா தண்ணி போனாலும் பயிர் நாசமாயிடும். அப்ப விவசாய நிலத்தை எப்படி பாதுகாக்கணும்? வெள்ளமும் வரக்கூடாது. அப்ப வெயிலும் அடிக்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இடத்துல விவசாய நிலத்தை நம்ம பார்க்கணும். சப்போஸ் விவசாய நிலத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா அரசு என்ன பண்ணுது? உங்களுக்கு பயிர் கடனை தள்ளுபடி பண்ணுது. இல்லைன்னா வந்து இன்சூரன்ஸ் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஒரு விவசாயியா இருக்கும் பொழுது இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது, பயிர் பயிர் காப்பீடு பண்ணிக்கிறது, இல்ல அந்த மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன மெக்கானிசம், அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா வரப்பை வெட்டி அந்த தண்ணியை தேவையில்லாத தண்ணியை ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பாத்துக்கிறது நமக்கு நல்லது. அப்ப நம்ம எப்படி நம்ம விவசாய நிலத்தை விவசாயிகளுக்கு அதை பயிரை பாதுகாக்கிறது தான் கடமை இல்லையா? அப்ப அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? அப்ப வந்து ஒரு பூச்சி வருது, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது. அப்ப பூச்சி வருதுன்னா அது ஒரு கிரகத்தோட தாக்கத்துல இருக்கிற கால சூழல் மாறும் பொழுதுதான் பூச்சி வரும். ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும் பொழுதுதான் பூச்சி வரும். அப்ப அந்த பருவ காலத்துல பூச்சிகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறது? அப்ப காக்கா வந்து குருவிகள் வந்து அந்த பயிர்களை சாப்பிட போறதுக்கு பதிலா ஒரு சோளக்காட்டு பொம்மையை வைக்கிறது. இதெல்லாம் என்னது? பரிகாரம் தான். இப்ப எப்படி நம்ம பயிரை பாதுகாத்துக்கிறோன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நிலத்திலையும் பாதுகாப்பு முறைகள் தொன்று தொட்டு இருக்குது. அது அந்தந்த நிலை, அந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, அந்த அந்த மலை அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு அந்த சமநிலை தெரியும். அந்த நிலத்தின் தத்துவம் புரியும். அந்த நிலப்பகுதியின் தத்துவம் புரியும். அந்த நிலப்பகுதிக்கு புதுசா போறவங்க அது தெரியாம மாட்டிப்பாங்க. அப்ப அவங்க அங்க போகும் பொழுது அதை அடாப்ட் பண்றதுக்கு சம் டைம் ஆகும். அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க அதை வாழ பழகிப்பாங்க. அப்போ ஒரு ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படும் பொழுது வெகு சீக்கிரமா அந்த சூழ்நிலையில வாழ பழகணுன்ற ஒரு தியரியை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? மிதுனம்ன்றது அர்பன் ட்ரேட் சென்டர்ஸ். அப்ப வியாபாரம் செய்யற இடம். அப்ப மிதுனத்துல வந்து கிரகங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி வேலை செய்வாங்க? அங்க வந்து புதன் நல்லா வேலை செய்வாரு, கம்யூனிகேஷன். அங்க சனி நல்லா வேலை செய்வாரு, இரட்டை தன்மைகள் இருக்கிறது நல்லா வேலை செய்யும். அப்ப அந்த ட்ரேட் இருக்கிற இடத்துல போயிட்டு செவ்வாய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னா வியாபாரம் நடக்குமா? ஒருத்தன் அதிகார தோணையில வாங்கினா வாங்கு, வாங்காட்டினா போ அப்படின்னு சொன்னா வியாபாரம் நடக்குமா? சார் இன்னைக்கு வந்தது சார், சூப்பர் சார், வாங்கிக்கோங்க சார், நல்லா இருக்கும் சார். அப்ப அந்த இடத்துல ஒரு ஜென்டில்னஸ் ட்ரேட் பண்ணும் பொழுது இருக்கிற யுக்திகள், அதுக்கேத்த மாதிரி கிரகங்கள் நம்ம அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த இடத்துல அது நடக்கும். இப்ப கடகம்ன்றது வாட்டர் லேண்ட்ஸ், அதாவது குறுகிய குளம், ரிவர் பேங்க்ஸ், ஆற்று படுகைகள். அப்ப அந்த இடத்துல என்னது? கொஞ்சம் நிலம் வந்து கொஞ்சம் தண்ணியோட இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி கிரகங்கள் போகும்? அந்த இடத்துல ஒரு பந்தை எரிஞ்சா பந்து உள்ள போய் மாட்டிக்கும். ரிஃப்ளெக்ட் ஆகாது. பவுன்ஸ் ஆகாது. அப்ப ஒரு விதை விதைக்கப்பட்டால் திருப்பி வருமா? விதைக்கப்படுற இடம் தான் அது. விதைச்சு அது முளைச்சு வரணும். அது முளைச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இட் வில் நாட் ரிஃப்ளெக்ட் இமிடியட்லி. ஒரு கரு உருவாச்சுன்னா 10 மாசம் கழிச்சு அது குழந்தையா பிறக்கும். இட் மல்டிப்ளைஸ். அது உள்வாங்கி அது மல்டிப்ளை பண்ணி திருப்பி கொடுக்கும். அது கரெக்டா விதைக்கணும். கரெக்டான இடத்துல விதைக்கலைன்னா அது முளைக்காது. அது அந்த கான்செப்டை நீங்க கடகத்துல புரிஞ்சுக்கணும். எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் கடகத்துல. சிம்மம் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லேண்ட்ஸ். அப்ப காடு, காட்டுனா அது வந்து ஒரு பறந்து விரிந்தது. வைல்ட் லேண்ட் டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்ப காட்டுல ஒரு விஷயம் போய் மாட்டிக்கிச்சுன்னா திருப்பி வருமா? இல்ல அது எப்படி அது ஒர்க் ஆகுன்ற காடை சிந்திச்சு என்ன கிரகம் உங்களுக்கு பாக்குதோ அந்த தத்துவத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாதிரி கன்னி. கன்னி வந்து எகைன் வந்து விவசாய நிலம். கன்னி விவசாய நிலம், ஹார்வெஸ்டர் லேண்ட்.
அதாவது அறுவடை செய்யப்பட்ட நிலமா கூட அதை கருதுறாங்க. கல்டிவேட்டட் லேண்ட்ஸ், ஃபார்ம் லேண்ட். அப்ப அதை வந்து விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி தயார்படுத்துற உழுகுற இடமா அதை நீங்க பார்க்கணும். தண்ணிய வந்து விவசாயம் செஞ்ச இடம் இல்ல. இப்ப விவசாயம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி அதை தயார்படுத்துறோம்ல, உழுது ரெடி பண்றோம்ல, சமப்படுத்துறோம்ல, நிலத்தை பக்குவப்படுத்துறோம்ல. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போகம் விளையுது அப்படின்னா, இப்ப அரிசி போட்டோம் அப்படின்னா, இந்த தடவை அரிசி போட வேணாம், இந்த தடவை சோளம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, சோளம் போடுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த மண்ணை பக்குவப்படுத்தணும்ல. இப்ப சோளம் போட்டுட்டு இருக்கிறோம், இனிமேல் சோளம் வேணாம், கோதுமை போடணும்னா கோதுமை போடுற இடத்துக்கு ஏத்த மாதிரி அதை பக்குவப்படுத்தணும்ல. அப்ப ஈடு பயிர்கள், ஊடு பயிர்கள்ன்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஒரு பயிர் போட்டுக்கிட்டே பக்கத்துல ஒரு இன்னொரு பயிர்களை போட்டு வளர்க்கறதுன்னா அதுக்கேத்த மாதிரி அதை பக்குவப்படுத்தணும்ல. அப்ப 6ஆம் இடம் என்பது பக்குவப்படுத்துற இடம், உழுவுற இடம். அப்ப 6ஆம் இடம்ன்றது நம்ம மெமரின்னு நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கிறோம் அது. சரியா? அப்ப அந்த இடத்துல வந்து சரியா நீங்க வந்து பக்குவப்படாம அந்த இடத்த சரியா நீங்க உழுது வைக்கலைன்னா, அந்த இடத்துல உழுவுறதுக்கு முன்னாடியே ஒரு விதை போட்டா அது விளைக்குமா? அப்ப கரெக்டா அதை உழுது வைக்கணும். அதை ப்ரிப்பேர் பண்றத கரெக்டா பண்ணணும். அப்ப கன்னின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். பயிரிடுவதற்கு முன்னாடி நிலத்தை சமன்படுத்துகிறது அப்படின்றத புரியும். அப்ப சமன்படுத்துறதுக்கு தேவையான காலநிலை சூழ்நிலையத்துல அதுக்கேற்ற மாதிரி சமன்படுத்தணும். துலாம் வந்து மார்க்கெட்ஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ். துலான் வந்து வியாபாரம் செய்கின்ற இடம், நகர்ப்புறங்கள், நகர்ப்புற ஏரியா துலாம். அப்ப துலா இஸ் அசோசியேட் பிளேசஸ், ட்ரேட் மார்க்கெட் பிளேசஸ், பேலன்ஸ் ஹார்மோனி லைக் சிட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் சென்டர்ஸ். அப்ப அது ஒரு நகரங்கள் மாறி நகரமயமாக்கல் எங்க நடக்குதோ துலாத்துலதான் நடக்குது. அப்ப நம்ம உடம்புல சிட்டிஸ் வந்து துலாம். சரியா? நகரமயமாக்கல். அடுத்து விருச்சிகம் வந்து உங்களுக்கு மார்ஷி, டெசர்டட், மைஸ்டீரியஸ் லேண்ட்ஸ். அதாவது விருச்சிகம் வந்து உங்களுக்கு பாலை நிலமா இருக்கலாம், சதுப்பு நிலமா இருக்கலாம், அது குறிப்படாத ஒரு புதை நிலமா இருக்கலாம், அது ஒரு மர்ம தேசம். சரியா? So Viruchiga is connected to the swampy areas, desolated land, places are secretive or hidden like caves. குகைகள், சதுப்பு நிலங்கள், ஆழமான சுரங்கங்கள், பாலை நிலங்கள், இந்த மாதிரி நார்மலா இல்லாத ஒரு ஒரு இடம். இட் இஸ் நாட் அ ஆர்டினரி பீப்புள் லிவிங் பிளேஸ், சம்திங் மர்ம தேசம்ன்றத ரிஷபம் சொல்லுது. இப்ப இந்த இடத்துல ஒரு கிரகத்தோட பார்வை உள்ள போச்சுன்னா ரிஃப்ளெக்ட் வருமா? திருப்பி ஆழமா போய்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. அப்ப அந்த இடத்துல போச்சுன்னா அது திருப்பி பவுன்ஸ் ஆகுமா? பவுன்ஸ் ஆகணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா போட்ட காசு திருப்பி வருமா? போட்டா போட்டது தானா? அப்போ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா அது லாங்கா உள்ள போயிடும். அப்ப திருப்பி எடுக்கிறது கஷ்டம். அப்ப இம்மிடியட்டா எடுக்கிறத 8ல போடக்கூடாது, விருச்சிகத்துல போடக்கூடாது. லாங் ரிட்டர்ன் வர்றதை தான் விருச்சிகத்துல போடணும். ஏன்னா போட்டா அது உள்ள போய்கிட்டே இருக்கும், அதை எடுக்கிறது கஷ்டம். எடுக்கணும்னா அதுக்கான தனியான மெக்கானிசம் பண்ணி அதை எடுக்கணும். உண்டியல்ல போட்டு பூட்டிட்டீங்கன்னா, பூட்டை திறக்கலைன்னா உண்டியல்ல இருக்கிற காசு எப்படி இருக்கு? நீங்க நார்மலா கையில வச்சிருந்தீங்கன்னா செலவு பண்றீங்கன்றதுனால உண்டியல்ல போடுறீங்க. ஒண்ணு உண்டியலை உடைக்கணும். உடைச்சா முடிஞ்சிருச்சு, எல்லா காசையும் எடுத்து திருப்பி செலவு பண்ணிக்கணும். அதான் விருச்சிகம். சரியா? தனுசு கிராஸ்லேண்ட்ஸ், ஹண்டிங் கிரவுண்ட்ஸ். அப்ப கிராஸ்லேண்ட்ஸ்னா புல்வெளி பகுதி, பரந்த புல்வெளி பகுதி. ஹண்டிங் கிரவுண்ட்ஸ்னா சுந்தரவதன காடுகள் மாதிரி. அதாவது இட் இஸ் நாட் அ ஃபாரஸ்ட். நம்ம நம்ம கூட இருக்கிற நிலங்கள், காமனா நம்ம வீடு இருக்கிற இடம் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற ஏரியாலாம் வந்து சுந்தரவதன காடுகள்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து தனுசு. இஸ் எக்ஸ்பான்சிவ் ஓப்பன் லேண்ட்ஸ், பெரிய பண்ணைகள், கோல்ஃப் கிரவுண்ட் மாதிரி பெரிய கண்ணுக்கு தெரியறது எல்லாமே தனுசுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு இல்லாம வந்து வீட்டுக்கு பக்கத்துல பாக்குற பரந்த வெளிகள் தனுசு. அப்ப அந்த இடத்துல ஆடு மாடுகள் மேயும், அந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து மகரம் வந்து ராக்கி பேரன் லேண்ட்ஸ். இது வந்து கடுமையான நிலம், இரும்பு இருக்கிற இடம். சரியா? மவுண்டெயின் ரீஜன்ஸ், ஏரியா வித் லிமிடெட் வெஜிடேஷன். அப்படின்னா ஆக்சஸ் குறைஞ்சது. ஒரு தொழிற்சாலைனா அந்த தொழிற்சாலைக்குள்ள எல்லாரும் போக முடியாது, தொழில் செய்வோர் மட்டும்தான் போக முடியும் இல்லையா? சோ ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யற ஒரு ஒரு இரும்புத்தனமான ஒரு இடம் வந்து வேலைத்தலம். ஒரு வேலை செய்யற இடம் தான் மகரம். அப்ப தொழில் செய்யற இடம், ஒரு ஃபேக்டரி, உற்பத்தி தலங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. எல்லாரும் அங்க போக முடியாது, வேலை செய்யறவங்க மட்டும்தான் போகும். அப்ப வேலை செய்யறதுக்கு உனக்கு ஆக்சஸ் இருக்குதா? அப்ப மகரத்துக்கு ஆக்சஸ் இருந்தாதான் நீ போய் வேலை செய்யும். மகரத்துக்கு ஆக்சஸ் இல்லைன்னா வேலையே செய்ய முடியாது.
வேலை செய்யலைன்னா வருமானம் வராது. அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து கும்பம் அக்வேரியஸ் வந்து ரிவர் பேங்க்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஏரியா. அப்ப ஆற்றுப்படுக்கைகள்ல தான் நாகரிகங்கள் தோன்றியது அப்படின்னு நைல் நைல் நதிக்கரையில் நாகரிகம் தோன்றியது, கங்கை நதிக்கரையில் நாகரிகம் தோன்றியது, காவிரி நதிக்கரையில் நாகரிகம் தோன்றியதுன்னா நதிக்கரையில தான் 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடம் தான் கும்பம். அப்ப கும்பம் நிறைஞ்சு இருக்குது, நிறைந்த கலசம். அப்ப கும்பம் சனியோட வீடு தானே. அப்ப சனி எப்படி கெட்டவர் ஆகும்? சனி கெட்டவர் ஆக மாட்டார். சோ டெக்னாலஜிக்கலி சவுண்டட் ஏரியா. அமெரிக்கா சனியின் தேசம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்றோம் இல்லையா, அமெரிக்கா டெக்னாலஜில சஃபஸ்டிகேட்டடா நம்பர் 1 கண்ட்ரியா இருக்குதா, அது கும்ப ராசியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரியா? சோ கும்பம் நிறைவானது. மீனம் ஓஷன் சீஸ் அண்ட் ஃபவுண்டைன்ஸ், நீர்வீழ்ச்சிகள், கடல்கள், ஆறுகள், அந்த மாதிரி பெரிய விஷயங்கள். அது கடல், கடல் தான், கடல், நீர்வீழ்ச்சிகள். மீனா இஸ் associated with vast water bodies like oceans, large lakes, lands near natural springs and fountains. அப்ப மீன ராசியில கடலுக்குள்ள ஒரு கல்லை போட்டா என்ன ஆகும்? கடலுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா மிகப்பெரிய அளவுல ஒரு ஆப்ஜெக்ட் விழுந்தாதான். அப்ப கடலுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துறது கஷ்டம். அப்ப கிரக பார்வைகள் கடல்ல விழும் பொழுது அந்த சுனாமி வரதோ, அந்த சந்திரனோட வளர்பிறை தேய்பிறை அமாவாசை பௌர்ணமிகள்ல கடல் உள்வாங்கிறது, இதெல்லாம் சந்திரனோட டைரக்ட் கட்டுப்பாட்டுல. சந்திரனின் மூவ்மெண்ட்டுக்கு கடல் கட்டுப்படுத்து. சரியா? சந்திரனோட மூவ்மெண்ட்டை கடல் கட்டுப்படுத்துதுன்னா சந்திரன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோங்க. அவர் தான் இருக்கிறதுலே பெரிய தாதா. சரியா? அப்ப ரியாக்ஷன் நடக்கும் பொழுது, நம்மளுடைய கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி தான் இயங்கும். இப்ப விருச்சிகத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது ஏன் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அது ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. இட் இஸ் கோயிங் டீப் டவுன். அதை வெளியெடுக்கிறதே கஷ்டம். அப்ப அந்த தனுசுல இருந்து தான் எடுக்கணும். அப்ப மீனத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது கடல்ல இருக்கு. அப்ப அது அதை ஹேண்டில் பண்றதும் கஷ்டம். கடகத்துல இருக்கிறதும் அப்படிதான். இது நீர் சைன்ல மூழ்கிடுறதுக்கான கிரகங்கள் முழுகக்கூடாது. அந்த இடத்துல நெருப்பு தத்துவத்திற்கான கிரகங்கள் இருந்தா கஷ்டம். அது நெருப்பு தத்துவத்துமான கிரகங்கள் அங்க படும் பொழுது அது ஆப்போசிட்டா பண்ணும். அப்ப ஒரு கிரகம் எந்த தத்துவத்துல இயங்கும் பொழுது என்ன ரியாக்ஷன் பண்ணும்? அது காற்று தத்துவத்துல கம்ஃபர்டபுளா இருக்குமா, நெருப்பு தத்துவத்துல கம்ஃபர்டபுளா இருக்குமா, அந்தந்த ராசிகளுக்குள்ள அது போகும் பொழுது கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப அந்த ராசிகள் பெயர்ச்சிகள் நடக்கும் பொழுது இல்ல அது கிரகங்கள் நம்ம ஜனனகால ஜாதகத்துல இருக்கும் பொழுது அது கம்ஃபர்டான ராசியில இருக்குதா அப்படின்றதான் பார்க்கணும். அது நீச்சமா இருக்குதா உச்சமா இருக்குதான்னு பாக்குறத விட அந்த கிரக தத்துவத்தின்படி அங்க கம்ஃபர்டபுளா இருக்குதா, அதால நிக்க முடியுதாங்க, அந்த கிரகத்தால நிக்க முடியுதா, அது கம்ஃபர்டபுளா நிக்க முடியுதான்னு தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் அது பலன் கொடுக்கறது. அது நிக்கவே முடியல, முழுகுது, பறந்துட்டு இருக்குது அப்படின்னா அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்ப ஒரு பெரிய தட்டுல சாப்பிடுறது ஒரு விலங்கு இருக்கும், ஒரு கூர்மையான ஜாடியில சாப்பிடுற விலங்கு இருக்கும். அப்ப கொக்கு ஒரு ஜாடியில இருக்கிற தண்ணிய குடிக்கும். காக்கா தட்டுல இருக்கிற தண்ணியை தான் குடிக்க முடியும். காக்காவை போயிட்டு ஜாடியில இருக்கிற தண்ணியை குடிக்க சொன்னா காக்கா எப்படி குடிக்கும்? கொக்கை தட்டுல இருக்கிற தண்ணியை குடினா கொக்கு எப்படி குடிக்கும்? கொக்கா இருந்தா அது ஜாடியில இருக்கணும், ஜாடி மேல இருக்கிற மாதிரி இருக்கும். காக்காவா இருந்தா தட்டுல இருக்கணும். அப்ப அந்த கிரகங்கள் எந்த ராசியில இருக்குது, எந்த ராசியை பாக்குறதுன்றத பொறுத்துதான் இந்த விளைவுகள் நடக்குது. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது கிரகங்கள் ராசியில இருந்தா. இது இல்லாம ஜெய்மினி தத்துவப்படி ராசிக்கும் ராசிக்குமே பார்வை இருக்குது. ராசிக்கும் ராசிக்குமே பார்வை இருக்குதுன்னா அந்த பார்வையை பார்த்துக்கோங்க. இந்த ராசியிலிருந்து அந்த ராசிக்கு ஒளி அலைகள் போகுது. அது எப்படி டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா இந்த ராசி மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களில் இருக்கிற ஒளி அந்த ராசி மண்டலத்துல படுது. அந்த ராசி மண்டலத்துல இருக்கிற நட்சத்திரங்களின் ஒளி இந்த ராசிக்கு படுது. இதெல்லாம் நம்ம சாதாரணமா பேசுறதுல ராசி எப்படிங்க பார்க்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ராசி பார்க்குது. அந்த ராசியில சில நட்சத்திரங்கள் இருக்கு, 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அந்த 9 நட்சத்திர பாதங்கள் ஸ்ட்ரெயிட்டாவே 7வது வீட்டை பார்க்கும். அப்ப எந்த ராசியில இருக்குதோ அந்த ராசியில் இருக்கின்ற நட்சத்திரங்களின் ஒளி ஆப்போசிட்ல இருக்கிற 7வது வீட்டுல இருக்கிற நட்சத்திரங்கள் மேல விழுது. இங்க இருக்கிற ஒளி அதுக்கு மேல விழுவுது. இதுக்கு நடுவுல இந்த ஒளி பிரளயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில காலபுருஷ தத்துவத்துல கிரகங்களின் பார்வையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
ஒதுங்கி போறதா, தடுப்பணை செய்யறதா, எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நம்ம திட்டமிட்டு வாழ்ந்தா எந்த சூழ்நிலையிலையும் சமாளிக்கலாம். இட் இஸ் பியூர்லி மேத்ஸ், இட் இஸ் பியூர்லி கெமிஸ்ட்ரி, இட் இஸ் பியூர்லி பிசிக்ஸ். மிச்சத்தை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணலன்னா நீங்க வரலாறு ஆயிடுவீங்க. பார்த்துக்கோங்க. வரலாறுல நிக்கிறதும், வரலாறுல நிக்காம போறதும், நீங்க மேத்ஸையும், பிசிக்ஸையும், கெமிஸ்ட்ரியும் ஒழுங்கா படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கு. மேத்ஸையும், பிசிக்ஸையும், கெமிஸ்ட்ரியும் ஒழுங்கா படிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வரலாற்றில் நிற்பீர்கள், இல்லைன்னா வரலாற்றில் காணாமல் போய்விடுவீர்கள் என்றதோடு நிறுத்தி கேள்வி நேரத்துக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். கலர் வந்து மிக்சிங்ன்றது வந்து அந்த சார்ட் என்ன இருக்கு இல்ல நம்ம இது கம்ப்யூட்டர்ல பார்க்கணும். என்ன கேட்டீங்க? இந்த சந்திரன் கலர்லாம் மிக்ஸ் ஆனோம்னா அது ஒரு கலர் வருது இல்லைங்களா? ஆமா. அது எப்படி பாக்குறது? அது சார்ட்ல பார்த்தா இல்ல, அது நீங்க கம்ப்யூட்டர்ல நிறைய சாஃப்ட்வேர்ல கலர் மிக்சர்னு ஒரு டூல் வரும். ஓகே. அந்த கலர் மிக்சர் டூல் இன்டர்நெட்லயே நிறைய கலர் டூல்ஸ் எல்லாம் இருக்கும், பெயிண்டிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கும். நார்மலா எல்லா பெயிண்டிங் சாஃப்ட்வேர்லயும் அது இருக்கும். கம்ப்யூட்டர்ல அந்த பெயிண்ட்னே ஒன்று இருக்கும். நார்மலா நம்ம விண்டோஸ்ல பெயிண்ட்னே ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஓகே. அப்ளிகேஷன்லயே இது இருக்கும். அதுல போய் நீங்க பார்க்கலாம். நீங்க போட்டோஷாப் ஓபன் பண்ணணும்னு அவசியம். அப்ப அந்த கலர் வந்து நம்ம வந்து அதுல எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். லைட்டா இருந்ததுன்னா ஓரளவுக்கு லைட்ல போவோம். ரொம்ப டார்க்கா இருந்ததுனாக்கா லைஃப்ல வந்து எதுவுமே கலர்ஸ் வந்து கிரகங்களை டைரக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. அப்ப நம்ம என்ன நிறங்களை உபயோகப்படுத்துறோமோ அந்த கிரகத்தோட தன்மையை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம், சுவீகரிக்கிறோம். அவர் சார்ட்ல கேக்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாதகத்துல கேக்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் தனியா பண்றதுக்காக கேட்கல, ஜாதகத்துல கேக்குறாருன்னு நினைக்கிறேன் குருஜி. ஜாதகத்திலயும் நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது எப்படி அது இருக்கு, ஜாதகத்திலே இருக்குன்றது அவருக்கு தெரியல, தனியா எழுதணும்னு நினைச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்ல கிரகத்தை தான் கேக்குறேன் நானு. கிரகத்தோட கலர் மிக்ஸ் பண்ணும்போது அது டார்க்கா இருந்ததுன்னா அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும், லைட்டா இருந்ததுன்னா தன்மை கம்மியா இருக்கும். எந்த கலர் அந்த இடத்துல வந்து டார்க்கா இருக்குதுன்னு பார்க்கணும். இல்ல, அதுதான். அது டைரக்டா சனி வந்து 7ஆம் பார்வையா பாக்குது, வேற கிரகங்கள் அங்க பாக்கலன்னா சனியோட ப்ளூ கலர் முழுசா அங்க இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்க. ராகு ஒரு இடத்துல இருக்குதுன்னா ராகுவை வேற கிரகங்கள் பார்க்கலன்னா அந்த இடத்துல முழு இருட்டு இருக்குன்னு அர்த்தம். ராகுவ குரு பாக்குறாரு, ராகுவ சந்திரன் பாக்குறாரு, ராகுவ சுக்கிரன் பாக்குறாருன்னா அந்த இருட்டுத்தன்மை பாதி குறைஞ்சிருக்கும்னு அர்த்தம். குறைஞ்சிருக்கும். அதனாலதான் சுப கிரகங்களின் பார்வை இருக்கணும்னு சொல்றது, அசுப கிரகங்கள் மேல. வணக்கம் ஐயா. சொல்லுங்க சதீஷ். வணக்கம் சதீஷ், திண்டிவனம். ஐயா, உண்மையாலுமே ரொம்ப நன்றி. இது எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. கிரகங்களுடைய பார்வை என்பதை கடந்து வந்து என்னோட பார்வையில் எப்படின்னா, கிரகங்களை வந்து எப்படி பார்க்கணும் ஒவ்வொரு நாளுன்றதை வந்து புரிஞ்சுக்க நான் வந்து அதுக்காக ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த வகுப்பை எப்படி கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் சொல்லிட்டு புரிஞ்சுக்கினாங்களோ அது போல காலப்புருஷ தத்துவத்திற்கு முன், காலப்புருஷ தத்துவத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறேன். முதல் நாள் வகுப்பு எடுக்கிறப்போ உண்மையாலுமே ஏதோ ஒரு குட்டையில குளிக்கிற போல இருந்துச்சு. கொஞ்ச நாள் அது கிணறா மாறிச்சு. இன்னைக்கு பார்த்தனாக்கா இன்றைய வகுப்புல வந்து பங்கேற்கும் போது ஏதோ கடல்ல இருக்கிற போல ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா முதல் நாள் உண்மையிலுமே எனக்கு ஒரு ரெண்டு வகுப்பு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எல்லாத்துக்குமே இது வந்து வேற ஆங்கிள் போய் இருக்குது, என்னன்னு புரியல. ஏற்கனவே நிறைய பேர் குழப்பி விட்டுருந்தாங்க, இது இன்னும் ரொம்ப குழப்பற போல இருக்குது அப்படின்னு நினைச்சேன் வந்து. ஆனா ஒவ்வொரு நாளும் பாக்குறப்ப இப்போ எந்த கிரகமும் வந்து கெட்ட கிரகம் கிடையாது. எந்த கிரகத்தையும் வந்து நம்ம ஒரு சில கிரகத்தை நல்ல கிரகமாகவும் எடுத்துக்கூடாது அப்படின்றது வந்து புரிஞ்சுதையா. உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த பார்வை வந்து விசாலமானதுக்கு வந்து நீங்க குருவா கிடைச்சதுக்கு வந்து நாங்க வந்து பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. சார், நான் சத்யநாராயணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், இந்த நீங்க ஜெமினி ராசிகள் பார்க்குதுன்னு சொன்னீங்கல்ல சார், எனக்கு 2 டவுட் சார். நான் ஃபர்ஸ்ட் டவுட் கேட்டுறேன். இந்த ஜெமினி ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெமினி ராசி பார்வை தான் உண்மையான ரிசல்ட் தரும், கிரகங்களோட பார்வை வந்து வெறும் இட்ஸ் ஜஸ்ட் டிசையர் தான்
ஆனா ஆக்சுவலா நடக்கிறது வந்து ராசிகளின் பார்வைப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஜெமினிஸ் இல்ல ரொம்ப ஐ மீன் எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஜோசியர்கள் அப்படிதான் சொல்றாங்க. கிரகங்களோட பார்வை வச்சு ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அது அதெல்லாம் ஜஸ்ட் தப்புங்க. அசல் நான் தான் அப்படி. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. ராசிகள் பார்வையை பத்தி இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ மீன் கிரகங்களோட பார்வைகளை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ராசி பார்வை எப்படி பாக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு ராசியில இருக்கிற நட்சத்திரங்களின் ஒளி அடுத்த 7ஆம் பார்வையில இருக்கிற நட்சத்திர ராசியில படுதுன்ட்டேன். அவ்வளவுதான் தத்துவம். அதுக்கு மேல கொடுக்கறதெல்லாம் அவங்களோட புரிதல்ல கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது, கூட குறைச்சி புரிஞ்சுக்கிறது. நம்ம ஒரு விஷயத்துல இருந்தோம்னா இதுதான் நல்லதுன்னு ரொம்ப நினைச்சுப்போம்ல, அந்த மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது. அப்படி எக்ஸாகரேட் பண்ணும் பொழுது கிரகங்களுக்கு பார்வையே இல்லைன்னு சொல்றது தப்பு இல்லையா? கிரகங்கள் பார்வை வேலை செய்யுது, ராசி பார்வையும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இத கிளியரா நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த தத்துவம் கிளியரா புரியும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின். அவங்க இல்லன்னு சொல்றது இல்ல. அவங்க வந்து அந்த பார்வை வந்து வெறும் டிசைர் மனதளவுல இருக்கு. அது வந்து நிகழ்காலத்துல நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி எல்லாமே சொல்றாங்க. எல்லாமே மனதளவுல சூழ்நிலையை தான் சார் உருவாக்குது. நான் திருப்பி ஓகே. திருப்பி சொல்றேன். நீங்க ஜோதிடமே உங்களை சுத்தி சூழ்நிலையை தான் உருவாக்குது. அதை ஏற்றுக்கொள்வதும், அதில் சகித்துக் கொண்டு இருப்பதும், அதை விட்டு விலகி போவதற்குமான முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நம்ம மனசு என்ன பண்றோம், ஒரு யானைய வந்து சின்ன வயசுல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது கட்டி போட்டிருக்குதுன்னே நினைச்சிட்டு அங்கேயே இருக்கும். புரியுதுங்க. ஆக்சுவலி அத கட்டி போட்டிருக்க மாட்டாங்க. அது பழகிடும். மனசு பழகிட்டதுனால அந்த சூழ்நிலையை விட்டு போகாது. அப்ப நம்ம அறிவார்ந்து இருக்கும் பொழுது சூழ்நிலையில இருக்கணுமா, சூழ்நிலையை விட்டு விலகணுமான்ற முடிவுகளை எடுக்கணும். எல்லா முடிவுகளையும் எடுக்கிற அதிகாரம் உயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத புரிஞ்சிக்காம மழுக்கமா வச்சிருக்கிற வேலையை கிரகங்கள் செய்யும். அத நேக்கா தாண்டி என்லைட்மென்ட் ஆகுறத நோக்கி போறது, உங்களுடைய இலக்க நோக்கி போறதுக்கான எல்லா தகுதிகளும், எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு திறக்கப்படாத கதவுகள் கிடையாது. ஒரு மேஸ் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸிட் இருக்கும். எல்லா இடத்துல போனாலும், எந்த சைடு போனாலும் கதவு முட்டுதேன்னு இருக்கும். ஆனா ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்கும். வெளிய போறதுக்கு வழி இருக்கும். நீங்க தேடி போறதுல லேட் ஆகும். கொஞ்சம் நின்னு நிதானமா யோசிச்சீங்கன்னா, அந்த வழியில போயிட்டோம். ஆல்ரெடி அங்க தப்பு முட்டுது. இந்த வழியில போயிட்டோம். இது முட்டுது. கொஞ்சம் நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வழியில போகாம அடுத்த வழி அப்படி ட்ரை பண்ணும் பொழுது, ஒரு வழியில போய் நிச்சயமா வந்து நீங்க வெற்றியை அடைஞ்சிடலாம். சார் இன்னொரு சார் மத்தவங்க கேட்கட்டும். இல்லன்னா குயிக்கா கேளுங்க. ஏன்னா நானும் யா 1/2 யா அன் ஹவர்ல முடிக்கணும். இன்னும் ஒரு ரைட் 10 ரைட். நிமிஷத்துல முடிக்கணும். ஒரே ஒரு ஜெனரல் கொஸ்டின் சார். இப்போ எந்த ஆ. பிரச்சனைனாலும் இப்போ நம்ம டாக்டர்ட்ட ஹெல்த் விஷயமா கன்சல்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறோம்ல. அந்த மாதிரி ஜோசியர்ட்ட வாங்கினா ஒரே பிரச்சனைக்கு ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு விஷயத்த காரணம். சில பேர் கிரகங்கள்ன்றாங்க. கிரகங்கள்லயும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. சில பேர் வந்து திதி, யோகம், கரணம்ன்றாங்க. சில பேர் ஒரே பிரச்சனைக்கு டிஃபரெண்ட் இது சொல்றாங்க சார். எது எந்த உண்மைன்ட்டு? ஜோசியரையும் கேட்காதீங்கன்றதுதான் என்னுடைய சஜஷன். நீங்களா ஓகே. முடிவெடுத்துக்கோங்க. ஓகே. தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ரைட். ஓகே அப்படி சார். இல்லைன்னா ஒருத்தரை முழுசா நம்புங்க. ஓகே சார். யா ஓகே யாரையாச்சும் சார். ஒருத்தரை நம்புங்க முழுசா. ரைட். ஓகே சார். ஆஸ்ட்ரோ ஓகே. சுப்பிரமணியன் சார். வணக்கம். மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நன்றி நன்றி சார். இதுவரைக்கும் கிடைக்காத தேங்க்யூ. இதுல இந்த எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த ராகு கேது வந்து நோட்ஸ்ங்கிறதுனால அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைங்கிறது ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது சார். ராகு கேது வந்து முழுக்க முழுக்க பிளாக்ல இருந்து கிரே ஆகுற ஒரு ஷேடு தான். நான் வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஸ்கிரீனை. இதுதான் சார் ராகு கேது. இங்க தெரியுது இல்லையா? இந்த கிரேடு தெரியுதுல்ல சார்? ரெட் பிளாக்ல இருந்து ஒயிட்டா போகுதுல்ல? இது ராகு, இது கேது. இதுல எந்த கலர் அப்ளை பண்றோமோ அந்த கலர்ல இந்த ஷேடு வரும்.
அப்ப ராகு உட்கார்ந்து இருக்கிற கிரகம் அப்படியே அந்த கிரகத்தை ராகு புடிச்சிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப இதையே வந்து நான் வந்து 256 வந்து இந்த எல்லோ எப்படி மாறுதோ அது மாதிரி இந்த ஷேடு வந்து ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலரா மாறிக்கிட்டே போறதுதான் ராகுக்கு. அந்த இடத்துல வேற கிரகங்கள் சேர்க்கும் பொழுது அந்த கலரை அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த டார்க்கை வந்து அந்த கலர் ரீப்ளேஸ் பண்ணும். இப்ப இந்த பிளாக்கு பதிலா அங்க ரெட் போட்டீங்கன்னா அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர்ல. அந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் கொண்டு வர்றதுதான் ராகுக்கு. ஓகே சார். தேங்க்யூ. உச்சமா இருக்கிறது ராகு. கலர்ல டார்க்கஸ்ட் பார்ட் ராகு, லைட்டஸ்ட் பார்ட் கே. தேங்க்யூ. கதிரவன் சார். குருஜி, ஒரு சின்ன வேண்டுகோள். இப்ப இந்த குழு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. பட் இந்த குறுகிய நேரத்தில் தெரிவிக்க முடியல. அதனால கருத்து தெரிவிக்கிறதுக்கு மட்டும் ஒரு குரூப் ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா இந்த இதனுடைய கருத்துக்களை வந்து மத்த குரூப்ல போடுறாங்க எல்லாரும். ஓகே. அது நீங்க அது மாதிரி எல்லாம் பண்றாங்களா என்ன? விவாதிக்கிறாங்களா நான் வேற இடத்துல? இல்ல இந்த மற்ற குழுன்னா நீங்க உங்களுடைய இதுலயே குழுலயே கூட போடுறாங்க, மற்ற குழுலயே விவாதிக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் ஒத்த கருத்துக்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு இடம் ஸ்பேஸ் இல்லை. அதனால ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சா எல்லாருமே இது போடுற மாதிரி, பதிவு போடுற மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். இதனுடைய கருத்துக்கள், இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு குழு ஆரம்பிச்சா அது எல்லாருடைய ஃபீட்பேக்கும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதன் வழியா நம்ம மற்றவங்களுடைய கருத்துக்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். நான் பாக்குறேன் சார், கண்டிப்பா யோசிக்கிறேன். இது வந்து இந்த வகுப்பு நம்ம 26ஆம் தேதி கோயம்புத்தூர்ல நடத்துற அந்த நேரடி ஆன்லைன் வகுப்புல இந்த காலபுருஷ தத்துவத்துல இருக்கிற எல்லாருமே கலந்துக்கணும்ன்ற ஒரு ரெக்வஸ்ட நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ எல்லாருமே அதுல கலந்துக்கோங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணுங்க. நான் அதோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் பிளஸ் அதோட என்ன தத்துவங்கள்ன்றதை நம்ம குரூப்ல போடுறேன். ஸோ இந்த காலபுருஷ தத்துவத்துல நீங்க டேக் ஹோமா எடுத்துட்டு போறது அந்த நாள்ல நிறைவு பெறணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாருமே டெய்லி கலந்துக்கிற எல்லாருமே அந்த 26ஆம் தேதி ஈவெண்ட்ல நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லயோ நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். சீக்கிரமா முடிக்கணும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல. சுமதி சுப்பிரமணியம் பேசுங்க. சார், இது நேத்தி கிளாஸ் சம்பந்தப்பட்ட டவுட் சார். ஒரு ராகுவும் கேதுவும் ஒரே கட்டத்துல சார் முருகேஷ் பாபு கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க சார், நீங்க அன்மியூட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. சுமதி சொல்லுங்க சார். இது நேத்தி கிளாஸ் சம்பந்தப்பட்ட டவுட் சார். ஒரு ராகுவும் கேதுவும் ஒரே ராசி கட்டத்துல வர முடியாதுன்னும் போது நேத்து வர்க்க சக்கரத்துல வந்து ஒரே இதுலயே ராகுவும் கேதுவும் வருது சார். அது எப்படி? அது இல்ல, அது வந்து ஒரு இல்லஷன் மாதிரி, மாயை மாதிரி. அது வந்து அந்த எந்த புள்ளியில இருக்குதோ அந்த இடத்துல இருந்து அந்த கணக்கு எடுத்து போடுற மாதிரி. அத வந்து நீங்க ஒரு பெரிய நெகட்டிவா தப்பான விஷயமா யோசிச்சுட்டு இருக்க. சரிங்க சார். அது புள்ளிகள்ல இருந்து எடுத்து போற கணக்கு தான். சரியா? கோரா சக்கரம் மட்டும் தான் சார் வரும், வேற எதுலயும் வராது. இல்ல நடுவுல சில ராசிகள்ல வந்து வேற வேற ராசிகள்ல வரும். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி வராது. உள்ள ஒரு நடுவுல வந்து 1-7 காம்பினேஷன்லயே சில ராசி சில கட்டத்துல வராது. ராணி ராம். ஹலோ சார். வணக்கம் சார். இப்போ ஒரே ஒரு டவுட்டு. இப்போ நார்மலா நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்ல பிறந்தவங்களோட ஜாதகம் கொடுத்தாங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல அந்த டே லைட் சேவிங்ஸ்ன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணுமா, இல்ல அது எப்படி? இப்ப எக்ஸிஸ்டிங் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது நம்ம இனிஷியலா பண்ணும் பொழுது அதை பண்ணல 12 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம புதுசா பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டல. நம்ம சாஃப்ட்வேரை விற்கிறதுக்காக காலையில கிளாஸ் எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் அதை காட்டாம இருக்கேன். சரியா? காலபுருஷ தத்துவம்னா காலபுருஷ தத்துவத்தை அர்ப்பணிப்போட எடுக்கணுன்றதுக்காக நான் என்னோட சாஃப்ட்வேர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எதையும் பண்ணல.
வகுப்பு நிறைவு செய்யும் பொழுது நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த புது சாஃப்ட்வேர்ல இருக்கு. சரி சார். ஆனா ஜெனரலா எதுல போடணும்னாலும் அவங்க கொடுத்த டைம் அப்படியே போட்டு போடணுமா இல்ல நம்ம ஆட் பண்ணுமா எந்த சார்? சாஃப்ட்வேர்ல போட்டாலும் வந்து உங்களுக்கு அந்த டே லைட் சேவிங்க வந்து 1 ஹவர் முன்னாடியோ 1 ஹவர் பின்னாடியோ கூட்டி குறைச்சா ஆ போதும். ஓகே நீங்க ஓகே. அதை நம்ம மட்டும் குறைச்சு தான் பண்ணிட்டா போடணும். ஆமா 12 மணினா நீங்க 11 மணியோ இல்ல 1 மணி அந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். சாஃப்ட்வேர் செந்தில்நாதன் ஊர் போடும்போது இந்த லேட்டிடியூட் வர மாட்டேங்குது ஐயா. என்னங்க? சாஃப்ட்வேர்ல ஊர் பேர் அடிக்கும் போது அந்த லேட்டிடியூட் டிகிரி வர மாட்டேங்குது. அது ஒண்ணுக்கு தனி அது வராம எப்படி சார் ஜாதகம் கிரியேட் ஆகும்? எல்லாத்துக்குமே வரும். சில ஊர்களுக்கு வரலன்னா அதை எனக்கு சொல்லுங்க, நான் அதை ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணுறேன். திருமல்ல வாயில் ஐயா. அது எல்லா ஊர்களும் இருக்காதுல்ல டேட்டா பேஸ்ல. அப்படி இல்லைன்னா அதை சரி பண்ணணும். எனக்கு சொல்லுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். திருமல் நீங்களே வாயில் கூட போய் கிரியேட் பண்ணிக்க முடியும். சரி. செந்தில்நாதன் வணக்கம் குருஜி. வணக்கம், சொல்லுங்க. குருஜி, இப்ப நீங்க அந்த டிகிரி கணக்குல சொன்னீங்க இல்லையா, 120, 180, 240. இப்ப எனக்கு ஒரு உதாரணமா புரட்டாதியில வந்து ஒண்ணுல குரு நிக்கிறாருன்னா அவருடைய 180 டிகிரி பூரப்பட 4வது பாதத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அதே சிம்மத்துல வந்து செவ்வாய் பகவான் மகம் 1ல நின்னார்னா, இப்ப அந்த 180 புள்ளிய மட்டுமே குரு பார்க்குதுன்னு எடுத்துக்கணுமா? இல்ல அதோட ஸ்ப்ரெட் வந்து 15 டிகிரி முன்னாடி, 15 டிகிரி பின்னாடி அந்த கணக்கு எடுக்கணுமா குருஜி? அந்த 180 டிகிரியில ஒரு புள்ளி வச்சு அங்கிருந்து 15 டிகிரி லெஃப்ட் 15 டிகிரி ரைட் எடுக்கணும்னு சொன்னனே சார். அது கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அதுக்கு கிளாரிஃபை பண்ணலாம் அதே கேட்டேன். மாதிரி 4ஆம் பார்வைக்கும் எடுக்கணும், அதே மாதிரி 5ஆம் பார்வைக்கும் எடுக்கணும். எந்த இடத்துல அந்த பார்வை விழுதோ அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு அங்க இருந்து 15 டிகிரி முன்னாடி 15 டிகிரி பின்னாடி எடுக்கணும். ஓகே ஓகே குருஜி. இப்ப இன்னொரு விஷயம், இந்த சந்திராதி யோகம் சொல்லிட்டு இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு மட்டும் ஸ்பெஷல் பார்வையா சொல்றாங்க சில ஜோதிடர்கள். அது உண்டா, அது இல்லையா குருஜி உங்களை பொறுத்தவரை? சந்திரனின் அதியோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான யோகங்க. சந்திரனுக்கு 6லயோ 7லயோ கிரகம் இருந்தா அது டைரக்டா 180 டிகிரிக்கு கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்ப சந்திரனோட ஒளி இந்த கிரகத்துக்கு படும், இந்த கிரகத்தோட ஒளி அந்த சந்திரனுக்கு படும் பொழுது 360 டிகிரியும் வந்து ஒளி பரவல் ஏற்படும். சந்திர அதியோகம்னா இங்கே ஒரு கிரகம் இருக்குது 180 டிகிரிக்கு பக்கத்துல சந்திரனுக்கு ஆப்போசிட்ல இருக்குதுன்னா சந்திரனோட ஒளி இந்த கிரகத்துக்கு, இந்த கிரகத்தோட ஒளி சந்திரனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல 360 டிகிரிக்கும் ஒரு ஒளி கிடைக்குன்றதுனால சந்திர அதியோகம் நல்ல யோகம்னு சொல்றாங்க. அதுக்கு டிகிரி கணக்கு எப்படி 180 தவிர்த்து வேற எப்படி எடுக்கணும் சார்? சந்திர அதியோகத்தோட ரூல்ஸ் சந்திரனுக்கு 6, 7ல கிரகம் இருக்கணும். ஓகே, சரி, அதான். தேங்க்யூ டாக்டர். சார் சுரேஷ் பாபு ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க சார். நீங்க மியூட் அன்மியூட் ஆகிட்டே இருக்கீங்க. பேசுறதா இருந்தா பேசுங்க. சிவகுமார் சார் வணக்கம் சார். நான் எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் சார். இப்போ வந்து நீங்க 7ஆம் வீட்டை எல்லா கிரகமுமே 7ஆம் வீட்டை பார்த்துட்டு 7ஆம் வீட்டுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி அதே கிரகத்தை பார்க்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல மற்ற இடங்களும் 3, 7, 10 அதையும் அப்படி சொன்னீங்க. சப்போஸ் 7ல வந்து ஒரு கிரகம் இல்லைன்னா அது எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகும்? 7ல கிரகம் இல்லைன்னா பிரபஞ்சத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டத்துல பட்டுதான் ரிஃப்ளெக்ட் ஆகணுமே தவிர ஒரு கிரகத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. இல்ல இந்த இடத்துல வந்து நில தத்துவம் சொன்னல, ராசி வந்து மவுண்டெயினா இருக்குது. ராசி சமநிலமா இருந்துச்சுன்னா அந்த நிலத்துல ஒரு பந்து பட்டுச்சுன்னா அது பவுன்ஸ் ஆகும்னு சொன்னல. கரெக்ட் சார். ஆனா இப்ப லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த சந்திர யோகத்தை பத்தி சொன்னீங்க. 6ல 7ல கிரகம் இருந்தா அந்த யோகம் வரும்னு சொன்னீங்க. ராசின்றது ஒரு செவுரு மாதிரி சார், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ராசின்றது ஒரு நிலம். நிலத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்ப ஒரு வீடு இருக்குது, ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு கார் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா நிலத்துக்கு மேல அந்த ஆப்ஜெக்ட் நிக்குது. அந்த ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் அந்த இடத்துல நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துல அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு அந்த ஆப்ஜெக்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ராசிக்குள்ள ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு
மேலேயும் பந்து படும். அந்த உங்க வீட்டை சுத்தி நிலம் இருக்குதுன்னா ஒரு பந்தை எறிறீங்கன்னா வீட்டுக்கு மேல பட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும், வீட்டை சுத்தி இருக்கிற நிலத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அதுதான் சொல்றேன். அது மவுண்டெயின்ல படுதா, தண்ணியில படுதா, சதுப்பு நிலத்துல படுதா, பாலைவனத்துல படுதான்றதை பொறுத்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா, முழுகுதா, அது டைல்யூட் ஆகுதான்றது தன்மை மாறும்ன்ற. அப்ப அந்த ராசியில கிரகங்கள் இல்லைனாலும் அங்க ஒரு வால் இருக்கிற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் வந்து என்ன தன்மையான சர்ஃபேஸோ அதுக்கேத்த மாதிரி அது கிரகித்து கொள்ளும், இல்லது ரிஃப்ளெக்ட் பண்ற தன்மை மாறும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சார். இப்ப 3ல பட்டு ஒரு சனிங்கிறது 3ல பார்த்து அது திருப்பி 5ல பார்த்து திருப்பி 7ல பாக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப 3ல பாக்குறப்போ பவர் ஜாஸ்தியா இருக்கும், 5ல பாக்குறப்போ வந்து அதோட எஃபெக்ட் வந்து குறையதான் சார் செய்யும் கண்டிப்பா. ஆமா 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 வெலாசிட்டி குறையும். ஆனா வந்து 3ல பட்டு 5ல பட்டு 9ல பட்டு திருப்பி வந்த இடத்துக்கே வரும். அதோட எஃபெக்ட் குறைஞ்சிட்டே வரும் கண்டிப்பா. குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். ஆமா. தேங்க்யூ சார். ஓகே. சோ நிறைவு செஞ்சுக்கலாமா நிகழ்ச்சியை? சார் சொல்லுங்க ரமணி. சார் நேத்து கிளாஸ்ல இருந்து சஷ்டியாம்சத்தை பத்தி கேட்டிருந்தேன் சார். முன்ஜென்மத்துல சொல்றேன், நீங்க ஜாதக இது அனுப்ப சொல்லியிருந்தீங்க, அனுப்பிட்டேன் சார். உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினேன் சார். ராசி கட்டம். உங்களுக்கு முன்ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதான் சொல்லியிருந்தேன். அந்த ராசி கட்டம் அது அனுப்புங்க அப்படின்னு. எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு ரமணி. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் பாக்குறேன், நேரம் கிடைக்கும் போது பாரு. நன்றி. தேங்க்யூ சார். நாளை சந்திக்கலாம். நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.